Good evening, sir.
Hi, hello. Saying Miss Gopika. Hi, good evening. Good evening, sir. Okay, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வரணுமா? நான் ஸ்டார்ட் பண்ணலாமா? அட்லீஸ்ட் இன்னும் 2 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேர் தான் சார் இருக்கோம். அதான் இன்னும் 2 பேர் வருவாங்க. மொத்தம் 3 மெம்பர்ஸ் இந்த இருக்காங்க. மோனிகா வருவாங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஓகே டைம் சரி ஆயிடுச்சு ஓகே சார். நம்ம வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். சரி ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது ரெக்கார்டிங் ஓகே. பார்த்துப்பாங்க. நோ ப்ராப்ளம். ஓகே. ஓகே ஓகே ஸோ சார். நம்ம ஆக்சுவலாக ப்ரீவியஸ் வீடியோஸ் ஒரு 8 வீடியோஸ் நான் எடுத்திருப்பேன். ஐ திங்க் 9th நினைக்கிறேன். இந்தியா அண்ட் தென் நெய்பர்ஸ் இது ஃபுல்லாகவே நான் எடுத்திருப்பேன். ஒவ்வொரு கண்ட்ரிஸாக நெய்பரிங் கண்ட்ரிஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்திருப்பேன். ஸோ இன்னொரு ரெஸ்ட் ஐ திங்க் பாகிஸ்தான் இன்னும் என்ன நம்ம வீடியோ வந்து ரீப்ளே பண்ணி பார்க்க முடியல. எனக்கு தெரியல ஆக்சுவலாக நான் பாகிஸ்தான் முடிச்சிட்டேன்னா அப்படின்னு தெரியல. பட் ஆப்கானிஸ்தான் முடிக்கலன்ற மாதிரி தான் ஞாபகம் இருக்கு. இந்த பாகிஸ்தான் நோட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எடுத்து அதை நான் பேசிட்டேன் இந்த மாதிரி தோணுது. அதனால நான் ஆப்கானிஸ்தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்கேஸ் வீடியோவில் பாருங்க. சொன்ன இந்தியா பாகிஸ்தான் கடைசி பாகிஸ்தான் இதுக்கு முன்னாடி ஸ்லேட் தான் பாகிஸ்தான். இது நான் எடுத்த நாள் எனக்கு சரியா கொஞ்சம் ஆஃப் மைண்டடாக தான் இருக்குது. எடுத்த மாதிரி இருக்குது, எடுக்காத மாதிரி இருக்குது. அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் இந்தியன் ஆப்கானிஸ்தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு வேலை எடுக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸ் இன்டிமேட் பண்ணுங்க. இந்தியா பாகிஸ்தான் எடுத்துக்கலாம். ஓகே ஸோ இதோட ஆக்சுவலாக ஆப்கானிஸ்தானோட நம்ம நெய்பரிங் கண்ட்ரிஸ் எல்லாமே நான் முடிச்சிட்டேன். ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாள், பூட்டான், சைனா, அப்புறமா மியான்மர், ஸ்ரீலங்கா, அப்புறமா இந்தோனேஷியாவில் இந்த ரிமைனிங் ஈரான் கூட நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது நம்ம இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனான G7, G20 இதெல்லாம். ஸோ ஆல்ரெடி நம்ம இதுவும் நான் எடுத்துட்டேன். சார்க்கு இந்த இன்டர்நேஷ்னல்ஸ் எல்லாம் நான் கவர் பண்ணிட்டேன். பிரிக்ஸ் முடிச்சுட்டேன். பிரிக்ஸு, சார்க்கு, அப்புறம் பிம்ஸ்டெக்கு, அதுக்கு அடுத்தது சம்திங் பங்களாதேஷ், பூட்டான், நேபாள், மியான்மர் சம்திங் வரும். அது முடிச்சுட்டேன். அண்ட் தென் நேம் பாலிசி முடிச்சிருக்கேன். இன்னும் நிறையா இது எல்லாமே கவர் பண்ணிட்டேன். முக்கியமானது எல்லாத்தையுமே நான் வந்து கவர் பண்ணிட்டேன். இது முடிச்சுட்டு தான் நம்ம வந்து இந்தியன் நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 டாபிக் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து பாகிஸ்தான் செக் பண்ணி மட்டும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சைனா முடிச்சுட்டேன், பூட்டான் முடிச்சுட்டேன், நேபாள் முடிச்சுட்டேன், மியான்மர் முடிச்சுட்டேன், பங்களாதேஷ் முடிச்சாச்சு. ஓகே அந்த ஸ்ரீலங்கா முடிச்சுட்டேன். இது எல்லாமே நம்ம கவர் பண்ணணும். கிட்டத்தட்ட 9 வீடியோஸ் இருக்கும். ஒவ்வொரு வீடியோஸ்லையும் மேக்ஸிமம் ஒரு 2 கண்டென்ட் ஒவ்வொரு வீடியோ அப்படின்னு வச்சுருப்பேன். ஸோ அதில் வந்து பரவாயில்ல 9 வீடியோஸ் நம்ம முடிச்சிருக்கோம். 8 வீடியோஸ் முடிச்சிருப்போம். இன்னைக்கு 9th. ஸோ இன்னைக்கு நம்ம ஆப்கானிஸ்தான் பார்க்கணும். இது முடிச்சுட்டு அடுத்தது நம்ம வந்து G7, G20 அப்படிங்களா ஒரு G7 கண்ட்ரிஸ், G20 கண்ட்ரிஸு, அதுக்கப்புறம் ரிமைனிங் கண்ட்ரிஸ் அப்படியே வந்து நம்ம ஒன் பை ஒன் பார்த்துட்டே போயிடலாம். ஓகேங்களா. இது பார்த்தோன்னா இதோட நம்ம இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் வந்து நம்ம கவர் பண்ணிடுவோம். இதில் ஃபியூ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது அவ்வளோதான். அதுக்கப்புறம் சில ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன ஏது அப்படின்றத மட்டும் பார்த்தா போதும். ஆல்மோஸ்ட் நம்ம பாதி கவர் பண்ணிட்டோம். அதுதான் விஷயம். ஓகே இதெல்லாமே ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்கும். ஜஸ்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே தான். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போது இந்தோ ஆப்கானிஸ்தான். ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே அப்படியே எக்ஸாம்ஸ்க்கு நம்ம எடுக்கிறது ஃபுல்லாகவே வரும் அப்படின்ட்டு கிடையாது. ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து ஒரு பேஸ். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு நியூஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயம் தான் அங்கே இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம இந்தியா ஆப்கானிஸ்தான் பற்றி ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றி நம்ம படிச்சிருக்கோம்னா அப்போ இந்தியா ஆப்கான் பற்றி ஏதாவது நியூஸ் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் என்னன்றது தெரியும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் இது யூஸ் ஆகும். அப்போது ஃபிலிம்ஸ்க்கு இந்த பேக்ரவுண்ட் விஷயம் மெயின்ஸ்ன்னு வரும்போது நம்ம டெப்த்தாக அகெயின் அங்கே என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இந்த கோர் டாபிக் தட் மீன்ஸ் இங்கே நம்ம லேர்ன் பண்ணதை வச்சு அது என்ன ஏதுன்றதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்படி தான் நம்ம ஃபிலிம்ஸ் மெயின் பாயிண்ட் பார்க்கணும். ஸோ அதுக்கு நம்ம வகை நியூஸ் பேப்பர்ஸில் என்ன இருக்குன்னு தெரியணும்னா இதெல்லாம் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரியும். ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்தியா ஆப்கானிஸ்தான் ரிலேஷன் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். சப்போஸ் இந்தியா இருக்கு, ஆப்கானிஸ்தான் அப்படின்றது இந்த இடத்துல இருக்கு. ஓகே. ஸோ
தஜிகிஸ்தான், சைனா, அண்ட் தென் வந்து இது வந்து டர்க்மெனிஸ்தான், ஈரான், பாகிஸ்தான். ஸோ இந்த இடத்த வந்து நம்ம ஆப்கானிஸ்தான் நம்ம. இந்தியா ஆப்கானிஸ்தான் ரிலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல ஏன்ஷியன் டாபிக்ல இருந்தே இது கண்டினியூ ஆகிட்டு தான் வருது. எனக்கு கொஞ்சம் பேக்ரவுண்ட் கதையோட காலம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலாகவும் கல்ச்சரலாகவும் இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் நல்ல ஒரு கம்பைண்டாக தான் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா இந்தியா ஆப்கானிஸ்தான் ரிலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 1950க்கு அப்புறம் 5-year ட்ரீட்டி, ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் அந்த டைம்ல தான் ஜவஹர்லால் நேருவும் ஆப்கான் அம்பாசிடரோட முகமது நஜிபுல்லா, ஓகே, இவங்களுக்கு இடையே வந்து போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லலாம். 5-year ட்ரீட்டி அப்படின்னு சொல்லலாம். ட்ரீட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி. ஸோ இந்த ட்ரீட்டிக்கான பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐ திங்க் ஹிஸ்ட்ரியில் மாடர்ன் இந்தியாவில் கவர்னர் ஜெனரல் டாபிக் பார்த்துருக்கீங்க, ஓகேங்களா? ஸோ கரெக்டாக 18 வில்லியம் பென்டிக்கு அப்புறமா, ஓகே, லார்ட் ஆக்லாண்ட் எக்ஸாக்ட் அப்புறமா 1842 to 46 காலகட்டத்தில் லார்டு ஆக்லாண்டு, எல்என் ப்ரோ அப்படின்னு படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஹிஸ்டரியில. அந்த டைம் லைன்ல ஆப்கன் வார், ஓகே, ஆங்கிலோ ஆப்கன் வார், ஆங்கிலோ சீக் வார் அப்படின்ற கதையை படிச்சிருக்கீங்க. அங்க சீக்கு இப்படி இருக்கு, இந்தியானா இது இந்தியா. இந்தியா ரூல் பண்றது பிரிட்டிஷரு அந்த டைம்ல. அண்ட் இந்தியாவுக்கு இந்த இடத்துல இருக்கிறது வந்து பார்டர்ல இருக்கிறது வந்து சீக்கியர்கள், ஓகே, சீக்ஸ் அவங்க இந்தியா தான். இதுக்கு வெளியே இருக்கிறவங்க தான் ஆப்கன். இது ஆப்கன். இந்த ஆங்கிலோ ஆப்கன் வார், சீக் வார் 1, 2 ரெண்டுமே வந்து இன்டர்லிங்க்டா தான் இருக்கும். ஏன்னா பிரிட்டிஷு, சீக்கு, ஆப்கன் அப்படின்னு தான் சண்டை போடுவாங்க. ஸோ அந்த டைம்ல சீக்கியர்கள் கிட்ட போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம் தான் பிரிட்டிஷ்க்கும் சீக்கியர்களுக்கும் ஃபர்ஸ்ட் சீக்கியர்களுக்கும் போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம் தான் நம்ம வந்து என்ன நினைச்சுக்கிறோம்னா ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி. அதே மாதிரி தான் ஆப்கன். ஸோ அதே பேசிஸ்ல தான் இங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆப்கன் வார் அப்படின்றது ஒன்றும் ஐ மீன் ட்ரீட்டி, ஆப்கன் ட்ரீட்டி அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க. அவ்வளோதான் விஷயம். ஓகே, ஃபைன். ரிலேஷன் இஸ் நாட் லிமிட்டட் டு த கவர்மெண்ட் ஆஃப் நியூ டெல்லி, காபுல், ஓகே. And the historical contacts extended between a common thing. India is the only South Asian nation recognized Soviet-backed Democratic Republic of Afghanistan during Soviet-Afghan War. Okay, கொஞ்சமா நம்ம ஹிஸ்டரியை கொஞ்சம் பேசி தான் ஆகணும் போல. ஓகே, இங்கே எடுத்துக்கணும். இது உங்களுக்கு ஆக்லாண்ட், எல்என் ப்ரோல லார்ட் ஆப்கன் வார், சீக், ஆங்கிலோ சீக் வார் இது எடுத்திருக்காங்களா? ஏதாவது ஞாபகம் இருக்கா கோபிகா உங்களுக்கு? ஹலோ, ஆப்கன் வார் ஏதாவது ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? அதுல ஓகே சார், வாய்ஸ் இஸ் பிரேக்கிங். நோ சார், ஐம் ஜஸ்ட் ஸ்டார்டிங். ஓகேங்க, ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, ஸோ இப்போ கொஞ்சம் லைட்டாக ஒரு பேக்ரவுண்டை வந்து நான் டச் கொடுத்துட்டு நினைக்கிறேன். ஆக்சுவலாக உங்கள் கமெண்ட்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ, நான் ஒவ்வொரு டைமும் வெளியே வந்து தான் கமெண்ட் செய்யணும், ஓகேங்களா? எதுவாக இருந்தால் நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஏன்னா நான் ஸ்லைட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு கமெண்ட் செக்ஷன் தெரியாது. நான் திருப்பி ஒவ்வொரு டைமும் வெளியே பேச்சு விட்டு வெளியே வந்து கமெண்ட் என்னன்னு பார்த்தா தான் தெரியும். ஓகே, அதனால அன்மியூட், ஏன்னா தெரியும் 2-3 பேர் தான், பிரச்சனை இல்லை, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, ஏன்னா டவுட் இருந்துச்சு. ஓகே, நான் கொஞ்சம் பேக்ரவுண்ட் எடுத்துகிட்டே இருக்கேன். இப்போ இது இந்தியா, இது வந்து பாகிஸ்தான், இதெல்லாம் விட்டுருங்க. இது வந்து பிரிட்டிஷர். இதுதான் வந்து கிட்டத்தட்ட 1838ல இருந்து ஒரு 46 வரைக்கும், ஓகேங்களா, 48 வரைக்கும் வச்சுக்கோங்க, 10 இயர்ஸ் இந்த கேப்ல ஆங்கிலோ சீக் வார், ஓகே, ஆங்கிலோ வார், ஆங்கிலோ ஆப்கன் வார், ஆப்கன் 42 கிட்ட வரும். அந்த சீக் வார் இந்த டைம் நடக்கிற கதை. இப்போ இது பிரிட்டிஷர். இங்க பார்டர்ல இருக்கிறது வந்து இது வந்து இந்தியா. ஓகே, இந்தியா, இந்தியாவோட ரூல் பண்றது பிரிட்டிஷ் இந்தியா. ஓகே, இந்த இடத்துல இருக்கிறது வந்து சீக்கியர் பார்டர்ல, சீக்கு.
இங்க இருக்கிறது ஆப்கானியர்கள். இங்க இருந்து இப்போ படையெடுப்பு நடக்குது அந்த டைம்ல. இவங்க வந்து ரஷ்யா. ஓகே, கதையில என்னன்னா ஆப்கான்ஸ் வந்து பிரிட்டிஷ் கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஆக்சுவலா சீக்கும் ஆப்கானுக்கும் சண்டை, ரெண்டு பேருக்குமே பயங்கரமான சண்டை முட்டிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா, ஆப்கானுக்கும் சீக்கியர்களுக்கும் பயங்கரமான சண்டை. இங்க பிரிட்டிஷ் கிட்ட ஆப்கான்ஸ் ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ பிரிட்டிஷோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம பார்டர்ல சீக்கியர் இருக்காங்க, சீக்கியர்களும் பிரிட்டிஷரும் அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, பட் பெருசா பிரச்சனை கிடையாது இப்போதைக்கு. தேவையில்லாம எதுக்கு நம்மளே பிரச்சனையை வளர்த்துக்கணும் சீக்கியர்கள் கிட்ட அப்படின்னு யோசிக்கிறாங்க பிரிட்டிஷ். இது ஏன்னா பிரிட்டிஷோடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, வெளியே பார்டர்ல சீக்கியர்கள் தான் இருக்காங்க, ஸோ வெளியே இருக்கா, அதனால பெரிய அவன் பிடிச்சி ஒன்றும் பெருசாக ஆக போதில்லை, அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ரெண்டாவது, வெளியிருந்து ஏதாவது ஒரு எக்ஸ்பெடிஷன் படையெடுப்பு வந்தா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ண போது சீக்கியர்கள் தான். ஓகேங்களா, அப்போ அவன் பார்த்துப்பான், நம்ம உள்ள இருந்து பார்த்துக்கலாம், ஓகே ரெடி ஆயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட். அந்த ரீசனுக்காக அவன் சீக்கியர்கள் வந்து சரி பார்த்துக்கலான்னு விட்டு வச்சிருக்கான். அதுதான் அந்த ரியாலிட்டியான விஷயம். சீக்கியர்களை ஜஸ்ட் நம்ம என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டு வச்சிருக்கான். ஸோ இப்போ ஆங்கிலோ சிக் வரப்போ ஆப்கன்ஸ் வந்து ஆப்கன் சிக் வரப்போ ஆப்கன் வந்து பிரிட்டிஷ் கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, சீக்கியர்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த காலகட்டத்தில் ரஷ்யன்ஸோட படையெடுப்பு நடக்குது. ஏன்னா அவனும் ஒரு யூரோப்பியன் தான், வேர்ல்டு ஃபுல்லாக கண்ட்ரிஸ் ஆக்குபை பண்ண காலனிஸ் ஆக்கிறதுக்கு அவனும் ஓடிக்கிட்டு தான் இருக்கான். ஸோ அப்போ வந்து ரஷ்யன்ஸ் வர்றதா ஒரு பேச்சு. ஏன்னா ரஷ்யன்ஸ் இந்த இடமெல்லாம் கேப்சர் பண்ணிட்டு இருக்கான், கொஞ்சம் இதெல்லாம் கேப்சர் பண்ணிட்டான். இப்போ ஆப்கன் கிட்ட வரான். அப்போ யோசிக்கிற விஷயம் என்னன்னா, நம்ம ஆப்கன்ஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம்னா ரஷ்யன் கூட நம்ம டைரக்டா சண்டை போடுற மாதிரி ஆகும். ஏன்னா ரஷ்யன்ஸும் ஒரு பெரிய கண்ட்ரி தான், ரெண்டுமே டூ ஆர் டை அந்த நிலைமை தான் ரஷ்யாவுக்கும் பிரிட்டிஷுக்கும். பட் சண்டைன்னு போயிடுச்சுன்னா ரஷ்யா கூட ரெண்டு பேருக்குமே சேதாரம் பயங்கரமா நடக்கும். ஸோ பிரிட்டிஷ் வந்து இங்க பயங்கரமா காலனிஸை பிடிச்சி ஒரு ஸ்டேஜில் நின்றுட்டு இருக்கான். இப்போ போயிட்டு லூஸ் பண்ணிக்க அவன் விரும்பலை. ஓகேங்களா, ஒரு எக்கனாமிக்கலா பிரச்சனை பண்ணிக்க அவன் விரும்பலை பிரிட்டிஷ். அதனால அவன் யோசிச்ச விஷயம் என்னன்னா, சரி இந்த டைம் வேண்டாம், ஆப்கனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணா டேரக்டா நம்ம ரஷ்யா கிட்ட சண்டை போடுற மாதிரி வரும், அதனால நம்ம ஆப்கனுக்கு ஹெல்ப் பண்ணாம சீக்கியர்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு ஹெல்ப் பண்ணோம். ஸோ சீக்கியர்கள் கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கட்டி போட்டுருக்கான் ஃபர்ஸ்ட். அப்போ நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ வந்து ஆப்கன்ஸை வின் பண்ணிட்டேன்னா என்னுடைய பப்பட் கவர்மெண்ட்னா டம்மி கவர்மெண்ட், அதாவது அங்க ஒரு ரூல் பண்ணுவான், ஆனால் அவன் டம்மியாக ரூல் பண்ணுவான், பட் இன்டெரக்டா அவன் யாரோட கண்ட்ரோல், பிரிட்டிஷோட கண்ட்ரோல். ஓகேங்களா, அப்போ பப்பட் கவர்மெண்ட்டை நான் அப்பாயிண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றது அவனோட பாயிண்ட். சீக்கியர்களும் இதுக்கு ஒத்துப்பாங்க, சண்டை போடுவாங்க, சீக் வந்து ஈஸியாக ஆப்கனை டிஃபீட் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல பிரிட்டிஷ் வந்து பப்பட் கவர்மெண்ட்டை அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்படி நிற்குது. ஸோ இப்போ ரஷ்யா வந்தா இது வந்து பெருசா ஒன்றும் இல்லை, சும்மா பிரிட்டிஷ்க்கு ஆப்கன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஏன்னா பிரிட்டிஷ் பண்ண பெரிய பாக்லாந்து தலைமையில நடந்தா போனவா இல்லை தேவையில்லாம ஆப்கனுக்கு போய் சப்போர்ட் சீக்கிக்கு சப்போர்ட் பண்ணி ஆப்கனை தான் கண்ட்ரோல்ல கொண்டு வந்து அவனுக்கு பெருசா ஒண்ணுமே யூஸ் இல்லை. பெரிய அளவுல லாஸ், எக்கனாமிக்கலா லாஸ் தான் ஆச்சு பிரிட்டிஷ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஆப்கனை தனியா பிரிச்சிடுவாங்க, பிரிட்டிஷ் அடுத்த வந்து கவர்னர் ஜெனரல். ஓகேங்களா, இதுதான் நடந்துச்சு. அதனால இது ஒரு வேஸ்ட் மூவ் அப்படின்னு தான் பிரிட்டிஷ்ல பின்னாடி ஃபியூச்சர்ல பேசப்பட்டுச்சு. ஓகே, ஸோ இங்க போட்டாச்சு. ஸோ ரஷ்யா வந்தா பிரச்சனை பண்ணி பிரச்சனை வந்தா அவனே சண்டை போட்டுக்கிட்டோம், பேருக்கு தான் நான் அவனை யூஸ் பண்ண போறேன், அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே அவனே பார்த்துட்டு போறான், ரெவன்யூ மட்டும் தான் நான் வாங்கிட்டு போங்க, அது இருந்தாலும் ஒன்று தான் இல்லைனாலும் ஒன்று தான், அதான் பிரிட்டிஷோட பாயிண்ட். ஆனா அந்த விஷயத்துக்கே பிரிட்டிஷ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு கொஞ்சம் பணத்தெல்லாம் போட்டு செலவு பண்ணாங்க வேஸ்டா. ஸோ ஃபைனலா ஆப்கனை பிடிச்சாச்சு சீக்கியர்கள், பப்பட் கவர்மெண்ட் பிரிட்டிஷ் அங்கே அப்பாயிண்ட் பண்ணியாச்சு, ரஷ்யா வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற பிளான் இருக்காங்க. ஏன்னா டேரக்டா பிரிட்டிஷ் ஃபோர்ஸ் சென்ட் பண்ண போதில்லை, பப்பட்டா இருக்கக்கூடிய அந்த ஆப்கானிலே ஒருத்தர் செலக்ட் பண்ணி வச்சிட்டாங்க, அவன் தான் சண்டை போட்டு வைப்பாங்க. ஸோ பிரிட்டிஷ் பெருசா நஷ்டம் கிடையாது. அதே சமயம் ரெவன்யூ டேக்ஸ் மட்டும் தான் பிரிட்டிஷ் வாங்க போறாங்க, அது லாபம் தான் அப்படின்னு உட்கார வச்சு. இதுதான் ஆப்கன் நடந்து முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஏன் சீக்கியர்கள் கூட நடந்துச்சு அப்படின்னா, இப்போ ரெண்டு பக்கமும் பிரிட்டிஷ் நடுவில் சீக்கியர்கள் மாட்டிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் பிரிட்டிஷ் என்ன பார்டர்லயும் நம்மளோட கண்ட்ரோல் தான் இருக்குது, இதுக்கு மேலே இந்த சீக்கியர்கள் எதுக்கு விட்டு வைக்கணும் அப்படின்ற தாட்டு பிரிட்டிஷ்க்கு வருது. சீக்கியர்களுக்கு மேலேயும் பிரிட்டிஷ் கீழேயும் பிரிட்டிஷ், நாளைக்கு நம்மளை மட்டும் எப்படி வெட்டி வைப்பான் அப்படின்ற பயம் அவனுக்கும் சீக்கியர்களுக்கும் வருது. ஸோ அதனால சீக்கியர்கள் இது நம்மளே இனிஷியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க சில பிளேஸை பிரிட்டிஷோட பிளேஸை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சீக்கியர்களுக்கும் பிரிட்டிஷ்க்கும் அந்த ட்ரீட்டி முடிஞ்சு போய் சண்டை போட்டு கடைசியா செகண்ட் ஆங்கிலோ சீக் வார்ல சீக்கியர்களையும் கம்ப்ளீட்டா பிடிச்சிடறாங்க பிரிட்டிஷும்.
ஓகேங்களா. இதுதான் கதை. கரெக்டாக நாடு தல்லூசி டைம்ல தான் நடக்குது. செகண்ட் ஆங்கிலோ சீக்வா கம்ப்ளீட் சீக்கியர்கள் முடிஞ்சு மொத்தமும் பிரிட்டிஷோட கண்ட்ரோலுக்கு வந்துருக்கு. அந்த டைம்ல ஃபுல்லா பிரிட்டிஷ். ஆனா இந்த ஆப்கன் மட்டும் பிரிட்டிஷ் பெருசா கன்சிடர் பண்ணிக்கல. இப்படிதான் கதை நடந்து முடியுது. ஓகேங்களா. ஸோ அதனால சோவியத் பேக் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஆப்கானிஸ்தான் டூரிங் சோவியத் ஆப்கன் வார்ல இந்தியா த ஒன்லி சவுத் ஏஷியன் கண்ட்ரி வந்து அதை ரெகனைஸ் பண்ணுச்சு. ஓகேங்களா. சோவியத் ஆப்கன் வார் நடந்து முடிஞ்சு கடைசியா ஆப்கன் இண்டிபெண்டன்ஸ் ஆகும். ஏன்னா பிரிட்டிஷோட கண்ட்ரோல் தானே, ஒன் ஆஃப் த கண்ட்ரோல் தானே. இண்டிபெண்டன்ஸ் ஆகும்போது ஆப்கன் அப்படின்னு சோவியட்ல இருந்து பிரிஞ்சு வரும்போது அதை அங்கீகரிச்சது அப்படின்னு சொல்லலாம் இந்தியா. ஓகே, சப்போர்ட் பண்ண சவுத் ஏஷியாலேயே இல்ல ஆப்கன் ஒரு இருக்கட்டுமே அப்படின்னு சப்போர்ட் பண்ணது இந்தியா தான் அப்படின்னு சொல்லிக்கலாம். அண்ட் இந்தியா ஆல்சோ ஹியூமானிட்டேரியன் எய்டு தென் ஆப்கன் பிரசிடென்ட் நஜிபுல்லா கவர்மெண்ட்டுக்கு நிறைய சப்போர்ட் இந்தியா பண்ணிருக்கு. ஸோ வித்ட்ரால் ஆஃப் சோவியத் ஃபோர்ஸ். ஓகே, சோவியத் ஃபோர்ஸ் அங்கே கிளம்புறதுக்கு இந்தியா கண்டினியூ டு ப்ரொவைட் நஜிபுல்லா கவர்மெண்ட் ஹியூமானிட்டேரியன் அங்கே போனதுக்கு அப்புறமா இந்தியா தான் நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கு. 1999 India became one of the key supporters anti-Taliban Northern Islands. ஏன்னா இது நம்ம ஆப்கன் ஃபோர்ஸ்குள்ள போக தேவையில்ல. ஆப்கன்ல ரெண்டு பிரிவா நார்த் சவுத்துன்னு இருக்குது. ஓகேங்களா, மேற்கு பகுதி கிழக்கு பகுதின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து தலிபான் ஃபோர்ஸ். ஓகேங்களா, தலிபான் ஃபோர்ஸ் வந்து நார்த்தில் இருக்குது. இப்போ வந்து நமக்கு தெரியும் போன வருஷமா அது போன வருஷம் தான் நினைக்கிறேன் 2021 தலிபான்கள் மறுபடியும் வந்து ஆப்கானை பிடிச்சாங்க. ஏன்னா ஆல்ரெடி தலிபான்கள் ஆப்கானை கேப்சர் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச காலம் ஆப்கானை வந்து ரிலீவ் பண்ணது யூஎஸோட ஃபோர்ஸ். ஓகே, யூஎஸ் ஃபோர்ஸ் வந்து ஆப்கான்ல வந்து தலிபான்ஸ் எல்லாருமே டிஃபீட் பண்ணி, ஓகே, ஐ மீன் தலிபான்ஸ் எல்லாமே கழட்டி அடிச்சுட்டு தலிபான்ஸ் உள்ள வராமல் இருந்து யூஎஸ் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா. இப்படிதான் நடந்தது. இதுதான் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. நிறைய மூவிஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, இப்போ ரீசெண்டாக 2023 கொஞ்சம் இஷ்யூஸ், அதாவது கரெக்டாக ட்ரம்ப் போனதுக்கு அப்புறமா. ஓகே, ட்ரம்ப் போனதுக்கு அப்புறமா ட்ரம்ப்க்கு வந்து ஜோ பைடன் வந்த உடனே தலிபான்ல இருந்து யூஎஸ் ஃபோர்ஸ் வந்து நாங்க திரும்ப அழைச்சிக்கிறோம் அப்படின்ட்டாரு. ஏன்னா நிறைய செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம், தேவையில்லாம எவ்வளோ ஒருத்தருக்கு போய் இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா இது மேலே ஆப்கன் யூஸ் இல்லை யூஎஸ்க்கு, அதனால வந்து ஃபோர்ஸ் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிமைனிங் அந்த டெரரிஸ்ட் பிரச்சனை இதெல்லாம் பண்ணாம இந்தியா நீங்க தான் பார்த்துக்கணும் சொல்லிட்டு இந்தியா கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டு தலிபான் வந்து யூஎஸ் ஃபோர்ஸ் கிளம்பிடுச்சு. ஓகே, ஆப்கான் வந்து கிளம்பிடுச்சு. தலிபான் சொல்றது ஆப்கான் வந்து கிளம்பிடுச்சு. அப்போ யூஎஸ் ஃபோர்ஸ் ஆப்கான்ல இருந்து போன உடனே தலிபான் மறுபடியும் பவருக்கு வந்து ஃபோர்ஸை கொண்டு வந்து மொத்த ஆப்கான்ஸையும் பிடிச்சிட்டாங்க. இது போன வருஷம் நடந்துச்சு இல்லை. ஆப்கான்ஸ் யார் கண்ட்ரோல், தலிபான் கண்ட்ரோல் தான், தாலிபான் தான் ரூல் பண்ணாங்க ஆப்கான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலீஜியஸாக ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக இருக்கும். விமன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஓகேங்களா, அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. எல்லாமே கடவுளின் பேருன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். அது மட்டும் நான் தேவைன்னா இப்போ அந்த டைம் பீரியட்ல இது ரீசெண்டாக நடந்தது. நான் சொல்றது அந்த டைம் பீரியட்ல ஆன்டி தலிபான். ஓகேங்களா, ஆப்கன் வந்து தலிபான்களை எதிர்த்து சண்டை போட்டுருக்காங்க. அதுக்கு இந்தியாவும் சப்போர்ட் பண்ணுச்சு. ஓகேங்களா, இந்தியா ப்ரப்போஸ் ஆப்கானிஸ்தான் மெம்பர்ஷிப் ஆஃப் சார்க். சார்க் கண்ட்ரி சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ரீஜனல் கார்பரேஷன் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி எடுத்திருக்கேன். அதில் ஆப்கானிஸ்தான் உள்ள வரதுக்கு 2005 இந்தியாவும் சப்போர்ட் பண்ணுச்சு. ஸோ கொஞ்சம் பேக்ரவுண்ட் இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன் வந்து பீப்புள் ஆப்கானிஸ்தான் இந்தியா, ஏன்னா பக்கத்துல இருந்தாங்க. இண்டஸ், ஓகே, இந்து சமவெளி அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அது வேற ஒன்றும் இல்லை. இந்தியா இருக்குன்னா இந்த கம்ப்ளீட் பிளேஸ் தான் இந்தியா. ஓகே, கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். பாகிஸ்தானும் உள்ள வந்துடும், ஈரானும் உள்ள வந்துடும், ஓகே, ஆப்கானிஸ்தானும் உள்ள வந்துடும். இது எல்லா பிளேஸ் தான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். நீங்க படிச்சிருப்பீங்க, ஐ ஹோப் ஸோ, ஹிஸ்டரி டாபிக். ஓகேங்களா. ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இதுதான். ஓகேங்களா, நீங்க கம்ப்ளீட்டா வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் ஒன் ஆஃப் த பிளேஸ் ஆப்கனும் உள்ள வந்துருக்கு. கம்ப்ளீட் ஆப்கன்னா சில பிளேஸ் ஆப்கனுடைய பிளேஸும் சிலது இருக்கு. ஓகேங்களா. இப்போ அங்கிருந்தே கல்ச்சுரலாக நம்ம பவுண்டரி டுகெதர் அப்படின்னு சொல்றோம். அப்போ அதே மாதிரி அலெக்சாண்டர் இன்வேஷன். ஸோ அந்த காலகட்டத்தில் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஹிஸ்டரி படிச்சிருக்கும் போது இண்டஸ் வேலி முடிஞ்சு ஐ மீன் மௌரியர்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பெர்ஷியன்ஸ் இன்வேஷன் இங்க நடந்திருக்கும். இந்தியாக்குள்ள பாரசீகத்துடைய படையெடுப்பு நடக்கும். ஓகே, இங்க வரும் பெர்ஷியன் இன்வேஷன், இந்தியாவுக்குள்ள வராங்க. ஓகே, இது பெர்ஷியன். இதுதான் வந்து நம்ம சொல்லக்கூடிய ஏழு வேதிக் லேட்டர் வேதிக் டாபிக் முடியும். அதுக்கப்புறமா நம்ம டைனாசிட்டிஸ் அப்படின்னு சொல்லும் போது மகாஜனபதாஸ் எல்லாம் முடிஞ்சு. ஓகேங்களா, அதுதான் ஆரியன்கா டைனாசிட்டி, ஆரியன்கா டைனாசிட்டி, சிசுநாகா டைனாசிட்டி, நந்தா டைனாசிட்டி,
அதுக்கு அடுத்தது தான் மௌரியன் டைனாசிட்டி. ஓகே, இப்படிதான் டைனாசிட்டிஸே எமர்ஜ் ஆகுது ஹிஸ்டரியில். இந்த 3 காலகட்டம் முடியும் போது நந்தா டைனாசிட்டியில தான் அப்போ மறுபடியும் ஒரு படையெடுப்பு நடக்குது. இது கிரீக்கர்களுடைய படையெடுப்பு. பெர்ஷியன், இங்க பெர்ஷியன்ஸ் இருந்தாங்க. அப்போ பெர்ஷியன்ஸ் இந்த வழியெல்லாம் அவன் டிஃபீட் பண்ணி அவனுடைய ரூலிங்கை வச்சிருந்தான். அவனோட ரூலிங்கை வச்சிருந்தான். இப்போ என்னாச்சுன்னா கிரீக்கர்கள், அதாவது கிரேட் அலெக்சாண்டர் அப்பதான் படையெடுத்துட்டு வராரு. ஸோ அவரு இங்கிருந்து வரும்போது அகெயின் பெர்ஷியன்ஸ் அடி விடுது, கிரீக்கர்கள் வராங்க. பெர்ஷியன்ஸ் எல்லாம் டிஃபீட் பண்ணிட்டு கிரீக் வராங்க உள்ள. ஓகே, ஸோ கிரேக்கர்கள் உள்ள வராங்க. இப்படிதான் கிரீக்ஸ் உள்ள வந்தாங்க. ஓகேங்களா, நம்ம படிச்சிருக்கோம் ஸ்கூல்ஸ்ல மெகஸ்தனீஸ் இண்டிகா அப்படின்ற புக்கு எதனாக அப்படின்னு. அவங்க யாருன்னா கிரீக்கர். ஓகே, அலெக்சாண்டரோட ஒன் ஆஃப் த ஸ்காலர். ஓகே, ஸோ இவங்க இருந்தாங்க. ஸோ இப்படிதான் கிரீக்ஸ் உள்ள வந்தாங்க. அலெக்சாண்டர் இன்வேஷன் இப்படி நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இஸ்லாம் 7th century இந்தியாவுக்குள்ள வருது. மச் ஆஃப் ஆப்கானிஸ்தான் வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை புத்திஸ்ட், ஜெயினிஸ்ட், ஜொராஸ்ட்ரியன் சொல்லிட்டு எல்லா சிவிலைசேஷன்ஸும் உள்ள இருந்துச்சு. ஓகே, which were brought from India by Mauryan dynasty மூலமா உள்ள வந்துச்சு. Who also dominated region south of Hindu Kush region. Hindu Kush ஒன்றும் இல்லை. ஓகே, இது உள்ள வருதுன்னா இங்க ஒரு மலை தொடர் மாதிரி இருக்கும். இதாவது இந்துஸ்தான். ஓகே, இமாலயாஸ் இந்து குஷ் இது வழியா தான் உள்ள வராங்க. கைபர் கணவாய், போலன் கணவாய்னு வாங்க. கணவாய்னா வர இல்லை, கைபர் பாஸ், போலன் பாஸ் ஒன்றும் இல்லை. பெரிய மவுண்டெயின் பேரியர், நடுவுல சின்னதா ஒரு பாஸ், ஒரு வழித்தடம் இருக்கும். ஓகே, இப்படி வழி இருக்கும், அவ்வளவுதான். மவுண்டெயினுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கும். அதை போயிட்டு போய் ஒரு ரூட் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை தான் நம்ம ஹிஸ்டரியில 2 மவுண்டெயின், 2 லேண்ட்மார்க்ஸ் நடுவில், மவுண்டெயினுக்கு நடுவில் இருக்கிறது தான் நம்ம பாஸ் அப்படின்னு. அதை தான் நம்ம அந்த பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி போலன் பாஸ், கைபர் பாஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். தமிழ்ல கணவாய் அப்படின்னா வழித்தடம், நடுவில் 2 மலைக்கு நடுவில் அப்படின்னா இது வழியா உள்ள வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. முஸ்லீம் அண்ட் ஹிந்துஸ் co-existed in Afghanistan. ஏன்னா அப்பெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் இருந்தாங்க. கலோனியல் பீரியட், இப்போ ஏன்ஷியன் பீரியட், பிரிட்டிஷ் காலகட்டத்தில் 2 இதெல்லாம் சொன்னேன். ஆங்கிலோ ஆப்கன் வார் நடந்திருக்கு 1839 to 43, 42, 1870 to 80 இந்த காலகட்டத்தில். அதுக்கப்புறம் 1870 to 80 காலகட்டத்துக்கு அப்புறமா தான் அந்த ஆப்கன் வேஸ்ட் ஏற்கனவே நம்ம அதை வேஸ்ட்டை செலவு பண்ணிட்டு அதுக்கு தேவைன்னு சொல்லிட்டு பிடிச்சாங்க. அப்போதான் 1893 டுராண்ட் லைன் அப்படின்னு ஒன்று போட்டாங்க. ஓகே, 1893 டுராண்ட் லைன். ஓகே, ஸோ அது டுராண்ட் லைன் வந்து இந்தோ ஆப்கன் லைன். நம்மளுக்கு ஹிஸ்டரியில படிச்சிருப்பீங்க, ஐஎன்எம்ல எனக்கு தெரியல, பட் முடிச்சிருந்தால் இந்தியா பாகிஸ்தான் இந்த லைனை வந்து நம்ம ரட்க்ளிஃப் லைன் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா ராபர்ட் ராட்க்ளிஃப் அப்படின்றவர் தான் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கும்போது, அவர் கொடுக்கல, மவுண்ட் பேட்டன் கொடுக்கும்போது இவர் தான் வந்து ரூட் மேப்பை போடக்கூடிய நபர். ஓகேங்களா, இவரை கூப்பிட்டு இந்தியா பாகிஸ்தானுக்கு பார்டரை பிரித்து கொடுத்துருங்க, எந்த பார்டர் வந்து இந்தியா, எந்த பார்டர் வந்து பாகிஸ்தான் சொல்லி பிரிச்சுருங்கன்னாங்க. அப்போ இந்த பார்டர் கொடுத்தவர் தான் ராட்க்ளிஃப் ப்ரவுன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ராட்க்ளிஃப் ப்ரவுன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் தான் வந்து ராட்க்ளிஃப், இவர் தான் இந்தியா பாகிஸ்தான் லைனை கொடுத்தது, பார்டர் மேக் பண்ணது. அதனால அந்த இந்தியா பாகிஸ்தான் லைனை ராட்க்ளிஃப் லைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இங்க இருக்குது தான் ஆப்கானிஸ்தான். ஓகேங்களா, இந்தோ ஆப்கானிஸ்தான் லைனை, ஓகே, இந்தியா ஆப்கானிஸ்தான் லைனை கொடுத்தவர் வந்து டுராண்ட் அப்படின்றவர். ஏன்னா நம்ம டுராண்ட் லைன் அப்படின்னு. ஓகே, டுராண்ட் லைன். Fine. Viceroys and adapted studies of secularism focus. Tribal force trained and late British officers took the place of British troops who treated from advanced design. Okay. அதாவது லார்ட் வைஸ்ராய் இவங்களோட காலகட்டம் 1898 இருந்து 1905 வரைக்கும். இவன் தான் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படின்றதை கொண்டு வந்தது. ஸோ அந்த டைம்ல ட்ரைபல் ஃபோர்ஸ்க்கெல்லாம் ட்ரைன் பண்ணி பிரிட்டிஷ், ஓகே, அந்த லேட் பை பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸால பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ்க்கு ஆப்கான் கூட சண்டை போடுறதுக்கு சப்போர்ட் பண்ணார். ஏன்னா அந்த காலகட்டத்தில் 1890, 70, 80s இந்த காலகட்டத்தில் நிறைய சண்டை போட்டு போனது இந்த ஆப்கான் வாங்கிக்கிறதுனால. ஸோ ஆப்கானிஸ்தான் எதிர்த்து டீமை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு அங்க இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புள் அவங்க ஆட்களை ஓகே கூப்பிட்டு ட்ரெயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஓகே ஃபார்ம் ஆனது ஆக்டிவ்லி சப்ஸ்கிரைப் கான் அப்துல் கஃபார் கான் அப்படின்னு. இவங்க நீங்க ஹிஸ்டரியில படிச்சிருக்கீங்க. இவரை ஃப்ரான்டையர் காந்தி அப்படின்னு ஒன்று. இவர் என்ன சொன்னோம், ஃப்ரான்டையர் காந்தி. ஃப்ரான்டையர் காந்தினா தமிழ்ல எல்லையோட காந்தி அப்படின்னா. ஏன் சார் இந்த நேம் அப்படின்னா
இப்போ இதுதான் இந்தியா அப்படின்னு இருக்கு. ஓகே, இந்தியா இங்கே இருக்குன்னா இந்தியாவுக்கு வெளியே இங்கே ஆப்கானிஸ்தான் இருக்கு. இந்தியாவில் காந்தி என்ன மாதிரியான ஃபங்க்ஷன் பண்ணாங்க, சத்தியாகிரகா என்ன பண்ணாரோ அதே வேலையை ஆப்கானிஸ்தான் ஒருத்தர் வந்து பண்ணாரு. ஓகே, அதே மாதிரி. அதனால இவர் இந்தியன்ல காந்தி, இவர் வந்து இந்தியாவுக்கு வெளியே ஓகே ஃப்ரான்டயர்னா எல்லை பகுதி, ஃப்ரான்டயர் காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. கான் அப்துல் கஃபார் கான் அப்படின்னு. இப்போ இங்கே காந்தி எப்படி வந்து சத்தியாகிரகா சால்ட்டு சத்தியாகிரகா கொண்டு போய் சத்தியாகிரகம் அதே மாதிரி அவரும் அங்கே கொண்டு போயிருக்காரு. ஓகே, ஆக்சுவலாக அவங்க எந்த நாட்டை சென்றோம்னா ஆப்கானிஸ்தான். ஓகே, அதுதான் இந்திய பண்ணியிருக்காங்க. ஸோ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இன் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட். The participation of Afghan leaders in the freedom movement is also a pillar of strength of Indian-Afghanistan relations. இது ஆப்கானிஸ்தான் ஓகேங்களா, இது இந்தியா, ஸோ இது பாகிஸ்தான். அப்போ இந்தியா ஆப்கானிஸ்தான் எங்க சார், பாகிஸ்தான் தான் சார் பார்டர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இங்க இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் இந்தியா. ஓகே, இது வந்து இது பாகிஸ்தான். இந்த லைனை தான் நம்ம என்ன சொல்றோம், இந்தியா, இந்தியாவோட கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா, இந்தியாவோட இப்படி கனெக்ட் ஆகிருக்கு. அதான் இந்தியா பாகிஸ்தானோட லைன் தான் டுராண்ட் லைன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இங்க பாகிஸ்தானோட கனெக்ட். இங்க அப்படியே கொஞ்சம் மேலே ஈரான் கொண்டு வரும். கொஞ்சம் இந்த எண்டு போர்ஷன் தான் எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கும். ஓகே, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பேஸ் எப்படி இருந்துச்சு. ட்ரீட்டி ஃப்ரெண்ட்ஷிப் பிட்வீன் இந்தியா இந்த 1949 பண்ணப்பட்ட இந்தியா ஆப்கானிஸ்தான் நடக்கப்பட்ட ஒப்பந்தம். ஓகே, டிப்ளமேட்டிக் ஸ்டாண்டர்ட் 1950 and 60s வரைக்கும் இருந்துச்சு. India, one of the first non-communist nations to accept Soviet Union's administration after its 1979 invasion of Afghanistan. சொல்லலாம். அதாவது அந்த டைம்ல பிரிட்டிஷா ஆப்கானிஸ்தானா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல, ஓகேங்களா. ஸோ அந்த டைம்ல இந்தியா ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் நான் கம்யூனிஸ்ட் நேஷன். ஏன்னா சோவியத் யூனியன் அப்படின்னும் போது அது எல்லாமே கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. ஈவன் சைனாவும் கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. ஓகேங்களா, இப்போ சோவியத் யூனியனும் சைனாவெல்லாம் சிஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, சிஸ்டர் கண்ட்ரிஸ் அப்படின்னு. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி அப்படி இருந்தப்போ ஃபர்ஸ்ட் நான் கம்யூனிஸ்ட் நேஷன் இந்தியா. ஏன்னா இந்தியா கம்யூனிஸ்ட் கிடையாது. டு அக்செப்ட் த சோவியத் யூனியன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப்டர் இட்ஸ் 1979 இன்வேஷன் ஆஃப் ஆப்கானிஸ்தான். ஏன்னா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணது வந்து சோவியத் யூனியன். அந்த டைம்ல வேர்ல்டு வார் ஐ மீன் பார்ட்டிஷனுக்கு அப்புறமா பாகிஸ்தானுக்கு சைனாவும் அதே மாதிரி யூஎஸும் சப்போர்ட் பண்ணும்போது, சைனா பிரிட்டிஷும் யூஎஸும் சப்போர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு சப்போர்ட்டே இல்லாம நிற்கும் போது நம்மளுக்கு சப்போர்ட் சார் வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகும். இப்ப கேக்குதுங்களா? ஓகே சார். ஓகே ஃபைன். ஸோ வந்து அந்த டைம்ல இந்தியா வந்து ஐ மீன் எப்படி சொல்லணும், ஓகே இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா பாகிஸ்தான் இந்தியா புரிஞ்சாச்சு. பாகிஸ்தானுக்கு யூஎஸும் யூகேவும் சப்போர்ட் பண்ணுது, நம்மளுக்கு சப்போர்ட் இல்லாமல் இருந்தோம். அப்போ நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வந்தவங்க தான் ரஷ்யா. அதனால ரஷ்யாவை நம்ம இன்னைக்கு வரைக்கும் நல்ல ஒரு பாண்டிங் இருக்கிறதுக்கு ரீசன் இதுதான். ஓகே, அப்படி யூஎஸ் ரஷ்யா வந்து ஆப்கானிஸ்தான் அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் ரஷ்யா கண்ட்ரோல் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ரஷ்யனுக்கும் யூஎஸ்க்கும் நடந்த கோல்டு வார், சிவில் வார்னு சொல்லலாம். ஓகேங்களா, அந்த வார்ல அதாவது இன்டைரக்டா 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து சூப்பர் பவர் யாருன்னு தான் 2 பேர் சண்டை போடுறாங்க. கரெக்டா, அந்த பேசிக்ல பாத்தீங்க அப்படின்னா சோவியத் வந்து ஆப்கானிஸ்தானை கண்ட்ரோல் வச்சிருச்சு. ரஷ்யா கொஞ்சம் கொஞ்சமா வர வர ஐ மீன் யூஎஸ் கொஞ்சம் கொஞ்சமா வர வர ரஷ்யா இடத்த விட்டாச்சு, ஆப்கானிஸ்தானை விட்டாச்சு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் யூஎஸ் பிடிச்சாச்சு. யூஎஸ் வெளியே போனதுக்கு அப்புறமா தாலிபானுக்கு பிடிச்சிருக்காங்க. இதுதான் போச்சு ஆப்கானிஸ்தான கதையை பார்த்தீங்கன்னா இப்படிதான் போகும். ஸோ அந்த டைம்ல நம்ம வந்து நான் கம்யூனிஸ்ட் கண்ட்ரி சோவியத்துக்கு சப்போர்ட் பண்ணணும், ஆப்கானிஸ்தானை கைப்பற்றணும், கேப்சர் பண்ணணும். ஓகேங்களா, until establishment of Taliban in the 1990s, India supported successive regimes of Afghanistan. Taliban எமர்ஜ் ஆகிற வரைக்கும் இதெல்லாம் உண்மையே சொல்லணும்னா நீங்க ஹிஸ்டரியில போய் படிச்சீங்கன்னா இவங்களே கிரியேட் பண்ணி இவங்களே குறைச்ச மாதிரி இருக்கும். ஆப்கானிஸ்தான் வந்து உள்ள பிடிச்சி சோவியத் உள்ள பிடிச்சப்போ அவங்க அந்நியர்கள் ஓகேங்களா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, அதாவது ஃபாரினர்ஸ். ஆப்கான்ஸ் வந்து நம்ம மதம் நம்மளுடைய இது போது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு கிளர்ச்சி படையா உருவானதான். ஓகேங்களா, அதுக்கப்புறமா அவங்க சோவியத்தை சண்டை போடுறாங்க. இதை இப்போ இந்த தலிபான்ஸை சப்போர்ட் பண்ண இன்டைரக்டா யாருன்னா யூஎஸ் ரஷ்யாவை அடிக்கிறதுக்காக தலிபான்ஸை உருவாக்கி வச்சாங்க. அதுக்கப்புறம் ரஷ்யா போனதுக்கு அப்புறமா தலிபான் இண்டிபெண்டா செயல்பட ஆரம்பிச்சு. தலிபான் ஒரு பெரிய டெரரிஸ்ட் குரூப் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ ரஷ்யா நேரத்தை விட்டு போயிடுச்சு, யூஎஸ் வந்து பிடிச்சிருக்கான். பட் யூஎஸ்க்கு பெரிய தலைவலியா போச்சு தலிபான். அவன் தான் ஹிஸ்டரியில பார்த்தா ஆக்சுவலா அவன் தான் உருவாக்கி விட்டது. இப்போ
அவனுக்கு பெரிய இஷ்யூ. அப்போ தலிபானுக்கு அவங்களுக்கு நடந்த போகல அந்த ட்வின் டவர் அடிச்சது இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் 2013-14 காலகட்டத்தில். ஓகே, யூஎஸோட ட்விட்டரை வந்து ஃப்ளைட்டை வச்சு கிராஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் நடந்திருக்கும். இப்போ யூஎஸ்ஆலனே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓகே, இப்போ யூஎஸும் அந்த இடத்த விட்டு போயிடுச்சு. இப்போ தலிபான் வந்து ஆப்கானிஸ்தானை கேப்சர் பண்ணாங்க. இதுதான் தேவையில்லாத ஒரு வேலையாக போய் முடிஞ்சிருக்கு. ஓகே, however does not India does not acknowledge Taliban place of power. So இந்தியா வந்து தலிபான் எமர்ஜ் ஆனதை இப்போ வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கல. ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த டைம் வந்து டெரரிஸ்ட் ஃபார்மேஷன் ஆனது கம்ப்ளீட்டாக ரிலீஜியஸ் ஓரியன்டாக வந்து ஆரம்பிச்சாங்க. ஒரு டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் அதிகமானதுனால நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வெயிட் ஆஃப் 1996 தலிபான் வந்து ஃபுல் பவரை எடுத்துகிட்டு வராங்க. வந்து பின்னாடி வந்து யூஎஸ் சப்போர்ட் பண்ணால், பட் யூஎஸ்ஏ டாட்டா காட்டிட்டு ஃபுல் பவருக்கு வந்துட்டான். அதுக்கு யூஎஸ் கவுன்சிலும் சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதில் ஆப்கானிஸ்தான் ரிலேஷன் இம்ப்ரூவ்டு ஆஃப்டர் 1911 அட்டாக். இதுதான் 9/11 அட்டாக் அப்படின்னா 9/11 அட்டாக். ஓகே, இதுதான் யூஎஸோட ட்வின் டவரை போய் என்ன பண்ணது, பிளேன் கிராஷை வச்சு அடிச்சு யாரு தலிபான் டெரரிஸ்ட் குரூப் செத்தாரு. ஓகே, ஏதோ பேர் மறந்துட்டேன். ஓகே, டெரரிஸ்ட் நேம் மறந்துட்டேன். ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. ரொம்ப ரொம்ப காலமாச்சா, அதனால மறந்து போச்சு நேம். ஒசாமா பின் லேடன். ஓகே, ஒசாமா பின் லேடன் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ 2K கிட்ஸ் எல்லாம் சுத்தமாக தெரியாது. ஓகே, இது ஒரு 1913, 14, 15 இந்த காலகட்டம். ஓகே, ஃபைன். ஸோ அப்போ ஒசாமா பின் லேடன் வந்து டெரரிஸ்ட் ஹெட் அந்த டைம் தலிபான். ஓகே, ஸோ அவன் வந்து தலிபான் ஒரு டிவிஷன் வச்சுக்கோங்க, அவன் தான் இந்த அட்டாக்கை எடுத்திருப்பான். ஸோ பொலிட்டிக்கல் கோஆப்ரேஷன் அடுத்து 2001 இந்தியா, இப்போ அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. 2001 இந்தியா அப்போட இன்ஃபர்மேஷன் லாஜிஸ்டிக் சப்போர்ட் சிஸ்டம், அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் சப்போர்ட் நம்ம பண்ணியிருக்கோம். அண்ட் 2005 இந்தியா அட்வொகேட் ஆப்கானிஸ்தான் மெம்பர்ஷிப் அப்படியே பார்த்துட்டோம். 2005 சார்க் நேஷனுக்கு ஆப்கானிஸ்தான் உள்ள ஒர்க் நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் டூரிங் அமீத் கர்சாய் விசிட் இந்தியா இன் ஏப்ரல் 2006 3 மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஒப்பந்தம், புரிந்துணர்வு ஒப்பந்தம் அதை நம்ம பண்ணியிருக்கோம். Bureau of Indian Standard, between Bureau of Indian Standard, Afghan National Standardization Authority in field of rural development, education, standardization எல்லாத்துக்குமே நாம சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் ஓகே 2011 ரெண்டு கண்ட்ரிஸ்க்குமே வந்து ஒரு ப்ராப்பரான அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணப்பட்டிருக்கு. As Afghanistan was undergoing 3 simultaneous political, security, economic transition 2016 அடிப்படையில் இந்த 3 ஆஸ்பெக்ட்லையுமே இந்தியா சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, அந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா என்ன, 2 சைடு ப்ரொவைட் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம், இன்ஸ்டிடியூஷன்ஸ், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கலாம், எல்லாமே ஓகே. இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ், டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் நிறைய இடத்துல டெக்னாலஜி ஓரியன்டாக நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் என்கரேஜிங் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஆப்கானிஸ்தான் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். டியூட்டி ஃப்ரீ ஆக்சஸ் டு இந்தியன் மார்க்கெட்டுக்கு, ஆப்கானிஸ்தான் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டி அப்படின்னா சிவில் அண்ட் கமர்ஷியல் மேட்டர்ஸ் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அடிப்படையில் கோஆபரேஷன் ஆஃப் பீஸ்ஃபுல் யூசஸ் ஆஃப் அவுட்டர் ஸ்பேஸ் பை சைன்டு டியூரிங் விசிட் பிரசிடென்ட் அஷ்ரப் கானி. ஓகே, அவர் காலகட்டத்தில் 2016 பீஸ்ஃபுல் யூசஸ் ஆஃப் அவுட்டர் ஸ்பேஸ். ஓகே, அதாவது எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதாவது சிவில் மேட்டர்ஸ், கமர்ஷியல் மேட்டர்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாமே 2 கண்ட்ரீஸுமே ப்ராப்பராக வந்து என்ன பண்ணிக்கணும்னா சப்போர்ட் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்னா 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கணும். அதுதான் வந்து எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டி அதாவது கோஆப்ரேஷன் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மல்லையா, நீரவ் மோடி எடுத்துக்கணும். ஓகே, ஃபினான்ஷியல் ஃப்ராட்லண்ட், ஃபினான்ஷியலாக தப்பு பண்ணிட்டு குடு ஓடி போய் எங்கே ஒழிஞ்சுக்கிட்டானுங்க, யூகேல ஒழிஞ்சுக்கிட்டாங்க. யூகேல டுவல் சிட்டிசன்ஷிப் இருக்கு. ஓகேங்களா, ஸோ நம்மளோட சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணிட்டு அங்கே போய் ஒழிச்சுக்கிட்டான். பட் அவங்க ஃபேமிலி மட்டும் இங்கே இருக்குது, அதனால நம்ம வந்து சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ண முடியாது. ஓகேங்களா, பட் அவனுக்கு என்ன பண்ணிக்கலாம், பட் அவங்க வந்து யூகே சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு செட்டில் ஆகிட்டான். ஓகே, இப்போ நம்ம போய் இங்கே தப்பு பண்ணிட்டாங்க வந்து தான் கொடுக்குறா அப்படின்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. காரணம் அவன் சொல்ற ரீசன், அவன் யூகே சிட்டிசனை நான் எப்படி உங்கள்கிட்ட கொடுக்குறது, ரைட்? ஏன்னா அவங்க சிட்டிசன் அவங்க பாதுகாத்தாகணும்ல, அதனால அவன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான்.
பட் இங்க நம்ம கிட்ட தப்பு பண்ணவெல்லாம் அங்க ஓடி போய் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஃபினான்ஷியலா வந்து தப்பு பண்ணிட்டு அங்க போய் உட்காந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த மாதிரி பர்சன்ஸை நம்ம கைது பண்ணி கொண்டு வந்து இங்க விசாரணை நடத்தணும் அப்படின்னு நினைச்சா நடத்த முடியல. பிகாஸ் அவன் அந்த சிட்டிசன் அப்படின்றதுனால. அப்போ இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்றதுக்கு கொண்டு ஒரு ட்ரீட்டி தான் எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டி. ஓகே, எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரீட்டியோட மீனிங் என்னன்னா, யாராவது ஒருத்தர் கில்ட்டி தப்பு அப்படின்னு ஒரு நாட்டுல தப்பு பண்ணிட்டு இன்னொரு நாட்டுல வந்து உட்காந்துருக்கான் அப்படின்னா, எக்ஸ்டெண்ட் ஒரு நாட்டில் தப்பு பண்ணிட்டு ஒய்கிற நாட்டில் வந்து சேஃபா உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னா, இவன் இந்த நாட்டுல பண்ண தப்புக்காக ஓகே இந்த ஒய்ன்ற கண்ட்ரி கிட்ட கேட்டா அந்த பர்சனு அந்த கண்ட்ரி ஒரு சிட்டிசன் தான், அவனோட விசாரணை நடத்தணும், அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில கேட்கும்போது இந்த கண்ட்ரி என்ன பண்ணணும், அந்த பர்சன் சிட்டிசனா இருந்தாலும் என்ன பண்ணணும், இந்த நாட்டில் தப்பு பண்ணிட்டு வந்தோம் தானே, அதனால திரும்ப இந்த கண்ட்ரிக்கு கொடுக்கணும், விசாரணை நடத்துறதுக்கு தங்களோட ஆஸ்பெக்ட்ல அந்த ஆஸ்பெக்ட் எல்லாமே நடத்தணும்னுக்காக அவங்க ஒப்படைக்கணும் இந்த கண்ட்ரிக்கு அப்படின்றதுதான் எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டி. ஓகே, இந்த ட்ரீட்டி நம்ம யூகே கிட்ட நம்ம போட்டுட்டு இருக்கோம். பட் ஸ்டில் நிறைய டெக்னிக்கல் யூகேல பார்லிமெண்ட் அது ஒரு டேக்கரிலேயே இருக்குது. ஓகேங்களா, அந்த ப்ராசஸ் அந்த ப்ராப்பரா நடக்கல. அந்த ட்ரீட்டி தான் இங்கே நம்ம போடுறது ஆப்கானிஸ்தான் கிட்ட. ஓகே, in December 2016, Prime Minister of India along with high-level delegation paid visit Afghanistan போயிருக்காங்க. During this he inaugurated new built Afghan parliament கட்டமைக்கிறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு அதே மாதிரி 500 ஸ்காலர்ஷிப் ஆஃப் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நம்ம மாத்ரிஸ் அப்படின்னா நம்ம ஸ்கீம் மூலிமா ஆப்கன் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் ஸ்கூல்ஸ் படிக்கிறதுக்கு காலேஜஸ் படிக்கிறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்மளுடைய ஓன் டிஆர்டிஓ மூலிமா உருவாக்குன MI-25 ஓகே ஹெலிகாப்டர். ஓகேங்களா, MI-25 ஹெலிகாப்டர் நம்ம கிரியேட் பண்ணது. ஓகேங்களா, இந்த ஹெலிகாப்டர்ஸை ஆப்கன் ஃபோர்ஸ்க்கு நம்ம சென்ட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, during the visit it was decided to conduct first strategic partnership council meeting வந்து நம்ம கொண்டு போயிருக்கோம். ஃபாரின் மினிஸ்டர் லெவல்ல 4 ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங் போய் அந்த டைம் நடத்தப்பட்டிருக்கு. அண்ட் டாக்டர் முகமது அஷ்ரப் கஹானி paid a visit 2018 வந்திருக்காரு. The leaders expressed satisfaction bilateral ரெண்டு கண்ட்ரிஸ்க்குமே ட்ரேட் இன்க்ரீஸ் பண்ணதன் விளைவா யூஎஸோட 1 பில்லியன் மார்க் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, they also appreciate the successful contribution of Indo-Afghanistan trade investment எல்லாமே மும்பையில ஓகே ஷோ இன் மும்பை ஓகே இன்வெஸ்ட்மெண்ட் ஷோ மும்பையில் நடத்தப்பட்டு ரெண்டு கண்ட்ரிஸ்க்கும் உள்ள ட்ரேட் அதோட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வந்து இன்னும் நல்லா பெட்டர்மெண்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாமே ஆர்குமெண்ட் போட்டிருக்கோம். 2019 மெசேஜ் Prime Minister Modi wished Afghanistan happy 100th anniversary of its independence. 2019 ஆப்கானிஸ்தான் வந்து 100th anniversary இண்டிபெண்டன்ஸ் அந்த செலிப்ரேட் பண்ணும்போது நம்ம 2009 மோடி வந்து விஷ் பண்ணியிருக்காரு. ட்ரேட் அண்ட் காமர்ஸ் பைலேட்ரல் ட்ரேடு யூஎஸ்டி ஓகே இவ்வளோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருங்க எவ்வளோன்ட்டு. அண்ட் ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரங் தெலாகம் ரோடு இப்போ இந்தியா வாஸ் டு பூஸ்ட் பைலேட்ரல் எக்கனாமிக் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தாரங் திலாரம் ரோடு நாம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ தட் வந்து அது மூலியமா நம்ம ரோட் பேஸ் மூலியமா இன்னும் நல்லா நம்ம ட்ரேட் பண்றதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அதே மாதிரி சக்சஸ்ஃபுல் ஆபரேஷன் ஆஃப் சாபர் போர்ட் இன் ஈரான் could capitalize on its road to offer new transit to Afghan police. அதாவது சாபர் போர்ட் இது நம்ம இந்தியா சைனா படிக்கும் போது நம்ம படிச்சிருப்போம். இவங்க நிறைய பார்த்துருப்போம். சைனா நம்மளை சுற்றி எப்படி பேர்ல் ஆஃப் ரிங்குன்னு சொல்லிட்டு ஒரு நம்மளை சுற்றி வளைச்சி ஒரு எக்கனாமிக் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி அவனை கவுண்டர் பண்ணுறதுக்காக நம்ம ஈரான்ல உருவாக்குன ஒரு போர்ட்ஸோட நம்ம ஈரானுக்கு ஈரானோட கொலாபரேஷனை நம்ம கட்டி கொடுத்துருக்கோம். அதுதான் சாபல் போர்ட். ஸோ அந்த சாபல் போர்ட்ல இருக்கு துறைமுகத்துல அப்படியே ஆப்கனுக்கு ரோடுவே கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம ஈஸியா வந்து எல்லா இடத்துலையுமே மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஓகேங்களா, அது ஒன்று. அதே மாதிரி ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேடு பிடிஏ இந்த பிடிஏ எஃப்டிஏன்னா என்னென்னு சொல்லிட்டு இந்த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஸ்டார்டிங் சார்க்கு பில்ஸ் எடுக்கும்போது எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அங்கே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இந்தியா அண்ட் ஆப்கானிஸ்தான் சைன் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட் 2003 சைன் பண்ணியிருக்காங்க. அதோட டியூட்டிஸ் கன்செஷன் ரேஞ்ச் 50% 100% ரேஞ்சில் சில ப்ராடக்ட்ஸ்க்கு இவ்வளோ பர்சன்ட் ஃப்ரீ ட்ரேட் பண்ணிக்கலாம். ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட்னா ட்ரேட் அக்ரிமெண்ட். அதில் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னா எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரீயா வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்றது. ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னா ஃப்ரீ ட்ரேட்னா எஃப்டிஏ ஃப்ரீயா எந்தெந்த ஐட்டம்ஸை ரெண்டு கண்ட்ரிஸோட ஷேர் பண்ணிக்கலாம். ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னா இதுவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான், பட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது
எந்த கண்ட்ரிஸ்க்கு எந்த ட்ரேடு மட்டும் பண்றதுன்னு சொல்லிட்டு சில சலுகைகள் மாதிரி அதான் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட் நம்ம சைன் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் 50%, 100% certain category 38 ஐட்டம்ஸ் ஆஃப் ஆப்கன் ட்ரை ஃப்ரூட்ஸ். இப்போ இதெல்லாம் வந்து ப்ரிஃபரன்ஷியலாக நம்ம அவங்க கிட்ட அவங்க அந்த ட்ரேட் வந்து நம்ம கம்மி பண்ணியிருப்போம். அதன் மூலியமா அது அவங்களுக்கு நல்ல எக்ஸ்போர்ட்டிங் இருக்கு, நல்ல ப்ரொடக்ஷன் இருக்குன்னா நம்ம அவங்ககிட்ட கொஞ்சம் சீப்பாகவே வாங்கிக்கலாம். இப்போ அதுக்கு நம்ம சில இடத்துல அவங்களுக்கு நம்ம சீப்பாக கொடுப்போம். அதுதான் விஷயம். ஓகே, ஸோ அதுக்கு Afghanistan has allowed a reciprocal concession to Indian products including tea, sugar, cement, pharmaceuticals நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியா ஆல்சோ சைன்ட் டப்பி பைப்லைன் சொல்லலாம். இது டப்பி இந்த டர்க்மெனிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா. ஏன்னா டர்க்மெனிஸ்தான்ல வந்து டர்க்மெனிஸ்தான்ல பார்த்தீங்கன்னா கேஸ் பைப், கேஸ், ஆயில் ரிசோர்ஸ் நிறைய இருக்கு. அந்த டர்க்மெனிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் எல்லாம் கேஸ் பார்ட்டிகல், ஐ மீன் கேஸ், ஆயில் ரிசோர்ஸ் நிறைய இருக்கு. அப்போ டர்க்மெனிஸ்தான்ல இருந்து நம்ம என்ன பண்றோம்னா ஆயில் வந்து கொண்டு வரும். டேரக்டா அங்கிருந்து இவ்வளவு தூரம் கொண்டு வரது கஷ்டம் இல்லை. அப்ப அது எது வழியா கொண்டு வருதுன்னா அப்படியே ஆப்கானிஸ்தான். ஓகேங்களா? அதே ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா. ஸோ இப்படிதான் நம்ம வந்து கம்ப்ளீட்டா என்ன பண்ண போறோம், கொண்டு வருது. இந்த லைன் வந்து தான் நம்ம கொண்டு வரோம். அதுதான் வந்து அப்படி ஆப்கானிஸ்தான் அது ஒரு பெனிஃபிட். ஓகேங்களா? இது டப்பி பைப்லைன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னோம். aims to bring natural gas from Turkmenistan to Afghanistan, Pakistan, India. That's டப்பி பைப்லைன். Okay, அதே மாதிரி 2015 deep and commercial engagement, Prime Minister proposed supply world class and easily affordable medicines. நாம இந்தியா மூலமா நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஈவன் கோஆபரேஷன் ஆஃப் சோலார் எனர்ஜிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து இந்தியா, இதுதான் ஆப்கானிஸ்தான், இதுதான் இந்தியா ஆப்கானிஸ்தான் லைன், டொரான் லைன். இது டொரான் லைன். இது வந்து ரெட் கிளிஃப் லைன், பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு லைன் ரெட் கிளிஃப் லைன். இது ரெட் கிளிஃப் லைன். இதுதான் ஈரானுடைய இதுதான் சாவல் போர்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து மும்பைல இருந்து நம்மளுக்கு இது இந்த சாவல் போர்ட்டை நாம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா சைனா இங்க இருக்கா பார்த்தீங்களா? இந்த சைனா என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க, இங்க இருந்துட்டு இங்க இருந்து அப்படியே ஸ்ரீலங்கால ஓகே ஒரு ஹார்பர். ஓகேங்களா? ஸ்ரீலங்கால ஞாபகம் வர மாட்டேங்குது. சைனா ஹம்பன்டோட்டா. அதாவது சர்ச் பண்ணும்போது தான் டக்குனு ஸ்ட்ரைக் ஆகுது. ஓகே, ஹம்பன்டோட்டா ஹார்பர். இங்க இருந்து என்ன பண்றான், இங்க சைனாவோட கனெக்ட் பண்ணிக்கலாம் சி ரூட்ல. ஓகே, ஏன்னா இதெல்லாமே சைனா தான், இது மியான்மர், இதெல்லாமே சைனா தான். இங்க கனெக்ட் பண்ணலாம். அப்ப அப்படியே இங்க இருந்து இங்க கனெக்ட் பண்றோம். இங்க ஒரு ஹார்பர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே இங்க இருந்து பாகிஸ்தான் சப்போர்ட் பண்றோம். இப்போ இது பாத்தீங்கன்னா நம்மள கார்னர் பண்ணி அவன் ஈஸியா எக்கனாமிக்கலா டெவலப் ஆகுற மாதிரி இருக்கு. கரெக்டா? ஓகே, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இதனால நாம என்ன பண்ணணும், இதை கவுண்டர் பண்றதுக்கு இது நான் அங்கேயே சொல்லியிருப்பேன். அந்த இந்தியா சைனா, இந்தியா ஸ்ரீலங்கா டாபிக்கை பாருங்க. இங்க ஒரு ஏர்பேஸை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது வந்து என்ன சொன்னா சொமாலியா, எரித்ரியா, எத்தியோப்பியா, டிஜிபோட்டி, இந்த 4 கண்ட்ரி. இங்க நம்ம வந்து எரித்ரியான்னு நினைக்கிறேன். இங்க நம்ம ஒரு ஹார்பர் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஐ மீன் ஏர்பேஸ். கப்பல் போட்டோம்னா நம்ம இங்க ஏர்பேஸ் போடுறோம். ஓகே, அதை விட ஃபாஸ்டா இருக்கும். அதனால அதே மாதிரி ஈவன் இந்த இடத்துல வந்து பாகிஸ்தான்ல வந்து ஹார்பர் கட்டினோம்னா நம்ம ஈரான்ல ஹார்பரை கட்டிடுறோம். அதுதான் சாபர் போட்டு. இதெல்லாம் நம்மள சேஃப்கார்ட் பண்றதுக்கு நம்ம செஞ்சு வைக்கிற விஷயம் தான். இது இங்க இருந்து நீங்க எடுத்துக்கோங்க, இப்போ நம்ம இங்க இருந்து நீங்க எடுத்துக்கோங்க, இங்க இருந்து நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே ஆப்கானிஸ்தான், நம்ம பாகிஸ்தானோட ஆப்கானிஸ்தான் நம்ம நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இப்படி இந்த ரூட்டை தான் நம்ம கட்டி கொடுத்துருக்கோம். இந்த ரூட்டை நம்ம போட்டு கொடுக்குறோம் அவங்களுக்கு. ஓகே, ஈஸியா இருக்கும் நம்ம இப்படி வளர்க்கு. ஓகேவா? எப்படி நம்ம வந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு பண்ண வேண்டியதா இருப்பாங்க. ஓகே, அதுதான் அந்த ரூட்டு தான் இது ஜராங் டெலாம் ரூட். ஐ திங்க் போட்டிருக்காங்க. இதுதான் ஜடாங் சாவல் போட்டா ஜடாங் டெலாம் ரூட். இதுதான் சாவல் போர்ட்ல இருந்து அப்படியே வந்து இந்தியாவோட கனெக்ட் ஆகும். ஓகே, எப்படி கனெக்ட் ஆகும், இது இந்தியாவா இது கனெக்ட் ஆகும், இதான் இந்தியாவுக்கு கனெக்ட் ஆகும். இதுதான் ஜராங் டெலாம். இந்த ரோடு நம்ம தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆப்கானிஸ்தான். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்தது கல்ச்சரல் ரிலேஷன்ஸ். ஓகே, இது ஓல்டு கல்ச்சரல் ஹெரிட்டேஜ், ஆர்ட், மியூசிக் எல்லாமே இன்டர்லிங்க்டு தான்.
ஓகே, மோஸ்ட் ஆப்கன் மியூசிஷியன்ஸ் ட்ரைன்ட் இந்த பட்டியாலா கரனா அப்படிங்கிற இடத்துல தான் நாம ட்ரைன் பண்ணி ஓல்டு டேஸ் ஓகேங்களா ட்ரைன் பண்ணி கொடுத்தாங்க. இந்தியன் ஃபிலிம்ஸ் சாங்ஸ் டிவி யூஜுவலி பாப்புலர்லி வித் மாஸ்டர்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் சிக்னிஃபிகன்ட் ஹிந்தி. ஸோ இதெல்லாமே வந்து மேக்ஸிமம் முஸ்லிம் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா, அது இன்டர்லிங்க்டு. As part of India's restricting program of Afghanistan, India is aiming to take up projects that will Afghanistan cultural heritage நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் மோடி ஆப்கன் ஹையஸ்ட் சிவிலியன் ஹானர் த அமனுல்லா கான் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஓகே, அவங்க ஒரு மரியாதை நிமிஷமா கொடுப்பாங்களா அந்த மாதிரி. அண்ட் இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சுரல் ரிலேஷன்ஸ், இந்தியன் டயஸ்போரா கிட்டத்தட்ட 1710 இந்தியன்ஸ் ஆர் எஸ்டிமேட்டட் டு பி பிரசன்ட் இன் ஆப்கானிஸ்தான் இருக்கிறதா ஆகஸ்ட் 2022 நம்ம கணக்கு எடுத்துருக்கோம். ஓகேங்களா, இந்தியன் டயஸ்போரானா வெளிநாடு வாழ் இந்தியன்ஸ் உள்ள அந்த மாதிரி இந்தியன்ஸோட members 6,017 members ஆப்கானிஸ்தான் இருக்காங்க. Most of the Indians are engaged as professionals of banks, IT, construction companies, hospitals இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, கேட்கலாம் அங்கெல்லாமா தான் ஒர்க் பண்றாங்க, போயிட்டு வேற கண்ட்ரிஸே கிடைக்கலாமா, அங்கேயும் ஒர்க் பண்றாங்க. அண்ட் இந்தியா ஆப்கானிஸ்தான் ரோபஸ்ட் ரிலேஷன்ஸ் நல்லா இருக்கு ஃபீல்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்ல. 2011 ஆப்கானிஸ்தான் அண்டர் 14 அண்டர் 17 பாய்ஸ் அண்ட் அண்டர் 17 கேர்ள்ஸ் ஃபுட்பால் டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. சொப்ரோட்டோ கப் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் எவ்ரி இயர் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஏர்ஃபோர்ஸ் மூலமா இந்தியா ஆப்கானிஸ்தான் எல்லாருக்குமே சொப்ரோட்டோ சொப்ரோட்டோ கப் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் வந்து ஃபுட்பால் டோர்னமெண்ட் கொண்டு போயிருக்காங்க பை த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சப்போர்ட் பண்ணுது. ஓகேங்களா, அந்த கிரிக்கெட் ஹஸ் பீன் மேஜர் ஃபேக்டர். இப்போ நம்ம தெரியும் ஆப்கானிஸ்தான் டீமே கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கு. ஈவன் அந்த ஆப்கானிஸ்தான் டீமுக்கு ட்ரெயின் பண்ணதும் இந்தியன் பவுலர்ஸ், ஐ மீன் இந்தியன் ஓல்டு பவுலர்ஸ் பேட்ஸ்மேன்ஸும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ட்ரெயின் பண்ணிருக்காங்க ஆரம்பத்தில். Afghanistan Cricket Board, okay, has been allotted 3 cricket home grounds in India, Noida, Dagadan, Lucknow. Okay, and the board okay cricket home grounds are வந்து இங்க நோய்டா, டேகடன், லக்னோ தான் சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா 3 இடத்துல. India also involved construction cricket stadiums நாம கட்டி கொடுத்தது ஆப்கானிஸ்தான். அண்ட் டிப்ளமேட்டிக்கல் எய்ட், அது ஸ்போர்ட்ஸ், வேற எதுனா பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சோசியோ எக்கனாமிக் growth, கெப்பாசிட்டி பில்டிங் இதெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணிருக்கோம். அண்ட் சம் மேஜர் ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல் என்னென்னலாம் ப்ராஜெக்ட் இதெல்லாம் எக்ஸாம்பிள் கரெக்ட் அஃபேர்ஸ்ல கேட்பாங்க, அப்படி பண்ணிக்கோங்க. இண்டோ ஆப்கன் ஃப்ரெண்ட்ஷிப் டேம், சல்மான் டேம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆப்கானிஸ்தானுக்கு பார்லிமெண்ட் நாம கட்டி கொடுக்கணும். ஓகே, இது எல்லாமே ஹைலைட் ஆன பாயிண்ட்ஸ் கரெக்ட் அஃபேர்ஸ்ல வரும். அண்ட் 220 kV டிசி டிரான்ஸ்மிஷன் லைன் ஃபுல்லி கும்ரி டு காபல் வரைக்கும் நாம கட்டி கொடுத்துருக்கோம். ஓகே, அண்ட் சிம்தலா வரைக்கும் நம்ம கட்டி கொடுத்துருக்கோம். And 218 kilometers Darang Delaram corridor, okay, roadways, இது ரயில்வே லைன், இது ரோட்வேஸ் நம்ம கட்டி கொடுத்துருக்கோம். எங்கன்னா சாபல் போர்ட்ல இருந்து சாபல் போர்ட்ல இருந்து அப்படியே ஆப்கானிஸ்தான் போய் இந்தியா வர வழி இது போட்டு சாபல் ஈரான்ல கட்டி கொடுக்குறோம். அங்கிருந்து ரோட்வேஸ் நாம கட்டி கொடுக்குறோம் இந்தியாவுக்கு. ஓகேங்களா, the public private coalition Indian iron ore mining steel companies, okay, இந்த AFISO SCO அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இது இந்தியா ஆப்கானிஸ்தான் கட்டி கொடுக்குற அயன் ஓர் மைனிங் ஸ்டீல் கம்பெனி. ஓகேங்களா, அண்ட் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லெட் பை ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா டெண்டர் பை ஹஜிகாக் அயன் ஓர் ரிசர்வ் சொல்லலாம், அது ஆப்கானிஸ்தானுக்கு. அங்கே நம்ம 1.2 FTPA ஸ்டீல் பிளான்ட்டை வந்து கொண்டு போய் நிறுவி 90 மெகாவாட் கெப்பாசிட்டி பவர் பிளான்ட்டை கொண்டு போயிட்டு இருக்கோம். அண்ட் 15th சார்ட் சம்மிட்ல பிளட்ஜிங் எவ்வளோ பில்லியன் நம்ம கொடுத்தோன்றது. அண்ட் $1 மில்லியன் அசிஸ்டன்ஸ் டு ஃப்ளட் ரிலீஃப் ப்ரோக்ராமுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு பதக்ஷான் அப்படின்ற இடத்துல மேற்கு தொடர்புல நாம சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஃப்ளட் நிர்வாகன உதவி சொல்லுவோம்னா அது 1 மில்லியனுக்கு கொடுத்துருக்கோம். அண்ட் இந்தியா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஆப்கானிஸ்தான்ல கந்தஹர் அப்படின்ற பகுதியில் நாம உருவாக்கி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இந்தியா ஆல்சோ ஆஃபர்ட் ஆப்கானிஸ்தான் அஃபோர்டபுள் பார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ், மெடிசன்ஸ் அஃபோர்டபுள் கம்மியான விலையில கொடுத்து ஹெல்ப் பண்றோம். ஆப்கன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் in Afghanistan they involved with the rich quality of cotton, silk, cashmere, wool இதெல்லாம் அங்க ரிச் குவாலிட்டி, அதை நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கிறோம். நாம கம்மியான விலையில நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஓகே, இந்தியா ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹபிபியா ஸ்கூல், காபல், இந்திரா காந்தி சைல்டு ஹெல்த் இதெல்லாம் நாம அங்க உருவாக்கி கொடுத்து நாம சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும். இதான் தராங் தில்லாம் ஹைவே ப்ராஜெக்ட் அண்ட் பவர் ஸ்டேஷன் ஆஃப் உஸ்பெக் பார்டர்ல காபல் டு இந்து குஷ் மாடல்ல போட பவர் நார்த் ஈஸ்டர்ன் பவர் சிஸ்டம். அதுக்கப்புறமா டேம் இதுதான் டேம், சல்மான் டேம்ன்றது இதுதான். ஆப்கன் இந்தியா ஃப்ரெண்ட்ஷிப் டேம்னு சொன்னா அடுத்த ஹரி ருட் அப்படின்ற ப்ரொடியூஸ் ஓகே ஆன் த ஹரி ருட் அப்படின்ற இடத்துல இருக்கு. அண்ட் ரீசன்ட் டெவலப்மெண்ட் 15,000 tons of wheat to ஆப்கானிஸ்தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, சாபல் போர்ட் வழியா
ஷிப்மெண்ட் ஆர்டர் தராங்க மூலமா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஷாபக் போட்டு கொண்டு போய் சேர்த்து அங்கிருந்து ரோடு பேஸில் கிட்டத்தட்ட 15,000 வீட்டு வந்து நம்ம ஆப்கானிஸ்தான். ஏன்னா அந்த டைம்ல என்ன சொல்றது, தாலிபான் சொல்ல வந்து பயங்கரமான இஷ்யூ ஆகி அதுக்கப்புறமா வந்து சாப்பாடுக்கே வழி இல்லாமல் இருந்தாங்க. தாலிபான்ஸும் கேட்டாங்க. ஓகேங்களா, அப்போ நம்ம இந்தியா சப்போர்ட் பண்ணாங்க. India Afghanistan Air Freight Corridor became operational in June 2017. Okay, as we கொண்டு போயிருக்கும். And India agreed extend further Afghan national defense security force நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். பிகாஸ் அந்த மாதிரி டெரரிசம், மணி லாண்டரிங் இதெல்லாம் தடுக்க முடியும். அண்ட் ஷட்டு டேம், அதர் ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராஜெக்ட் ஆஃப் காபூல் இதெல்லாம் நாம செஞ்சு கொடுத்துருக்கோம். அண்ட் நன்கரா ப்ராவின்ஸ்ல அண்ட் இப்போ ரோடு கனெக்டிவிட்டி பந்த் அமீர் பங்கியன் அப்படிங்கிற இடத்துல ரோடு கனெக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணி டூரிசம்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம். 69% ஆஃப் ஆப்கன் பீப்புள் சூஸ் இந்தியா அஸ் ஏ ஆப்கானிஸ்தான்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்தியா ஆப்கானிஸ்தான் ரிலேஷன்ஷிப் இருக்கு in recent survey. ஓகேங்களா, 69% of Afghan citizens choose India as Afghanistan best friend அப்படின்னு சொன்னோம். Taliban regime in Afghanistan has asked India to complete the development projects that had been started by India. அதாவது முன்னாடி ஆப்கான்ஸ் இருந்தப்போ, ஆப்கான் பிரசிடென்ட் இருந்தப்போ இந்தியா வந்து டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணாங்க. பட் இப்போ தாலிபான்ஸ் வந்ததுனால இந்தியா அப்படியே அதை கிடப்புல போட்டாங்க. ஓகே, பட் தாலிபான்ஸ் வந்து இல்லை, நீங்க அதை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுங்க அதான் கேட்குறது. ஓகே, ஹியூமானிட்டரியன் அசிஸ்டன்ஸ் நம்ம என்ன அடிப்படையில் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். லார்ஜஸ்ட் ரீஜனல் நேஷன், பெரிய நேஷன் நம்ம பக்கத்தில் இருக்கிற நேஷன் நம்ம தான். ஓகே, டாப் டோனர்ஸ் ஆப்கானிஸ்தான் நிறைய உதவி நம்ம தான் கொடுத்துருக்கோம். அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட $2 பில்லியன் US வரைக்கும் கொடுத்துருக்கோம். காபூல் டிரான்ஸ்போர்டேஷன் சிஸ்டம்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம். 1000 பஸ்ஸஸ் ஆப்கானிஸ்தானுக்கு நாம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மெடிக்கல் டயக்னோஸ்டிக் சென்டர் இன் காபூல் நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம். சென்டர் ப்ரொவைடட் லேட்டஸ்ட் டயக்னோஸ்டிக் சர்வீசஸ் சில்ட்ரன் டு ஆப்கானிஸ்தான் எல்லாமே குட்வில். ஓகே, நாம அவங்க படிக்கிறதுக்கு எழுத்துக்கு நாம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். 20,000 பல்சஸ், ஓகே, தானிய வகைகள் 2018 கொடுத்துருக்கோம். அண்ட் கோவிட் டைம்ல, ஓகே, பேண்டமிக் டைம்ல ஃபுட் செக்யூரிட்டி டெலிவரி 75 மில்லியன் டன் ஆஃப் வீட் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் 5 lakhs doses ஆஃப் கோவிட் வேக்சின்ஸ் வந்து நம்ம ஆப்கானிஸ்தானுக்கு கொடுத்துருக்கோம். 15,000 ஆப்கான் ஸ்டூடெண்ட்ஸ் பல்ஸ் எஜுகேஷன் இந்தியா ஒவ்வொரு வருஷமும் குறிப்பிட்ட லெவல், ஓகே, ஆப்கான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவில் படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஆவரேஜ் more than 3,500 ஆப்கான் நேஷனல் ஸ்டடி அது ட்ரைனிங் இன் இந்தியாவில் எடுத்துக்கிறாங்க. February 22, Indian Foreign Secretary flagged off convoy 50 trucks carrying 2,500 meat with ஒவ்வொரு February 22 இந்தியன் ஃபாரின் செக்ரட்டரி மூலமா அனுப்பப்பட்டிருக்கு. Significance of Afghanistan to India. India's relationship with Afghanistan சொன்னோம்னா எங்க வீட்டு சொல்றதுனா காமன் தான். ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் இது கொஞ்சம் முக்கியம். மிடில் ஈஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் கனெக்டிங், வெஸ்ட் ஏஷியா கனெக்டிங். ஓகே, ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக்கான லொகேஷன் இந்தியாவோட கனெக்ட் ஆகிடும். ஸோ நாம அதை பாதுகாப்பு தான் ஆகணும். இதுனா அந்த இடம் இப்போ சைனா வந்து ஆப்கானிஸ்தான் ரொம்ப சப்போர்ட் பண்றான் அப்படின்னு வச்சுருக்கோம். அப்போ சைனாவுக்கு தான் அதிகமான உரிமை இருக்கும். அது நம்மளுக்கு தான் ஆபத்து. இப்போ கேட்கலாம், சார் நம்மளே அந்த அளவுக்கு டெவலப் பண்ணல, இவ்வளோ வீட்டு இருக்கு, நம்மளே பசியில் இருக்கோம், நம்மளே கஷ்டத்தில் இருக்கோம், இவ்வளோ காசு, இவ்வளோ வீட்டு, இவ்வளோ ரைட்டை போய் அதை கண்ட்ரி கொடுக்கலாமா சார் அப்படின்னு கேட்கலாம். கண்ட்ரி வந்து நம்ம சம்பாதிச்செல்லாம் நம்ம உள்ள கொடுக்கறது நம்ம சஃபிஷியண்டா சாப்பிடலாம், ஆனா கண்ட்ரி க்ரோ ஆகாது. கண்ட்ரின்றது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணாதான். நாம இம்போர்ட் பண்ணி நாம எக்ஸ்போர்ட் பண்ணா காசு உள்ள வரும், அப்ப நம்ம சம்பாதிக்க முடியும். இப்ப நாம எக்ஸ்போர்ட் பண்ணி பண்றோம்னா எவ்வளோ ஒருத்த வாங்குறான், ஓகேங்களா. எல்லாத்தையும் நம்ம கிட்டே வாங்க மாட்டான். சில ப்ராடக்ட் நம்மளுக்கு தேவைப்படுது, அவங்ககிட்ட இருந்து நம்ம வாங்குவோம். இப்படி பண்ணாதான் எக்கனாமி க்ரோ ஆகும். அது இல்லாம நெய்பர் கண்ட்ரிஸை நம்ம பார்த்துக்கிறதன் மூலியமா நம்மளுக்கு எந்த ஆபத்தும் வராது. இப்போ ஒரு வேலை பக்கத்துல ஒரு கண்ட்ரிஸ் இருக்கு, ஆப்கானிஸ்தான் இருக்குதுங்க. இப்போ அதுங்க ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருக்குது, இன்னும் அடிமட்டத்துக்கு போயிடுது, ரொம்ப மோசமா போயிடுது. நம்ம என்னடா அந்த கண்ட்ரிக்கு நம்ம ஏன் கவலை பண்ணணும், நம்ம எதிரி கண்ட்ரி தானே அப்படிங்கிற மைண்ட் செட் தான் இருக்கும் எல்லாருக்கும். கேட்டா அப்போ அந்த கண்ட்ரி அப்படி நாசமா போடணும் ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம விடுறது அது நம்மளுக்கு தான் ஆபத்து. ஏன்னா அந்த கண்ட்ரி ரொம்ப கீழ்நிலையில போகுதுன்னா அவன் சர்வைவலுக்காக அவன் நாளைக்கு என்ன வேணா பண்ணுவான். அப்ப அங்கிருந்து மைக்ரேஷன் வாழ்வாதாரத்துக்கு இந்தியாவுக்குள்ள ஊடுருவா ஆரம்பிப்பாங்க. எல்லாருமே தப்பா வரணும்னு சொல்ல வரல, வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு உள்ள வருவான். அப்படி வேலை செய்யணும்னு உள்ள வரவங்க இல்லீகலா வரவங்க, ப்ராப்பரா விசா இதெல்லாம் இருந்தா பரவாயில்ல.
ஒர்க் பர்மிட் இருந்தால் பரவாயில்ல. அப்படி இல்லாமல் வரவும் எத்தனை பேர் இந்தியாவில் வந்து குடியேறுவாங்கன்னு தெரியாது. அப்படி ஏன்னா இப்போ நம்ம பேசுகிறோம்ல, நார்த் இந்தியாவிலேருந்து சவுத் இந்தியாவுக்கு வந்து எல்லா வேலையும் இப்போ வடக்கன்ஸே இருக்காங்க அப்படின்னு நம்ம பேசிக்கிறோங்க. இது என்ன பிரச்சனை? இதே ப்ராப்ளம் தான். நார்த்தில் அவனால சர்வை பண்ண முடியல, எக்கனாமி ஜென்ரேட் பண்ண முடியல, எந்த ஒரு எக்கனாமி ஆக்டிவிட்டிஸ் இல்லை, சாப்பாட்டுக்கே வழி இல்லை. ஓகே, அப்போ அவன் இங்கே வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது 100 ரூபாய்க்கு வேலை செய்யறான்னா 100 ரூபாய் பெரிய விஷயம். ஓகே, அங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்க நீங்க அந்த 100 ரூபாய் வச்சு அழகா ஒரு இடத்துல சாப்பிட்டு போறான்னா அவனுக்கு ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கும். கரெக்டா? அப்ப அவன் இங்க வர ஆரம்பிப்பான். அப்ப இங்க வரும்போது இந்த இடத்துடைய டிமாண்ட் எவ்வளவு இருந்துச்சு? ஒருத்தனுக்கு 400 ரூபாய் கொடுத்துட்டு இருப்பாங்க, 500 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நார்மலா இந்த இடத்துல இருக்கவங்க 500 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, இப்ப அங்க ஒருத்தன் இங்க வரான், அங்கிருந்து இங்க வரான், அவனுக்கு 100 ரூபாய் கண்ண பாக்குறதே பெரிய விஷயம். அப்ப இங்க வந்து அவன் 100 ரூபாய் கொடுங்க நான் வேலை செய்யறேன் அப்படின்னும் போது இங்க இருக்கிற முதலாளி என்ன பண்ணுவான்? 400 ரூபாய் நான் ஒருத்தர்கிட்ட கொடுத்து ஒரு வேலை வாங்கிட்டு இருக்குது, 100 ரூபாய் கொடுத்தாலே ஒருத்தர் வேலை வரானே அப்படிங்கும் போது 300 ரூபாய் லாபம். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் தோர்த்திட்டு அங்க இருக்கிறவங்க வேலைக்கு வச்சு. அப்போ அப்படியே பாடுதான் சினாரியோ. ஓகே, இதுதான் இப்போ தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது. இதே பிரச்சனை பெரிய அளவில் நடக்கும். இதே ப்ராப்ளம் தான் நம்ம படிக்கக்கூடிய பங்களாதேஷ் இஷ்யூஸ், பங்களாதேஷ்ல வர பிரச்சனை, ஓகே, அசாம்ல வர பிரச்சனைலாம் பங்களாதேஷ்ல இருந்து கிடைக்க முடியாம, பொருளாதாரம் பெருசா இல்லை, சர்வைவலுக்காக அப்படியே மைக்ரேட் ஆகி புலம்பெயர்வாகல மைக்ரேட் ஆகி இம்மைக்ரேஷன் வாங்க மைக்ரேட் ஆகி அசாம் வெஸ்ட் பெங்கால் வந்து உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்தவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாம அதிகமான பாப்புலேஷன் ஆகி அவங்க இவங்களுடைய வேலையை தட்டி போயிடுச்சு. வேலைக்காக அவங்க இந்த உள்ள இந்த நேட்டிவ் பீப்புளோட வேலையை போயிடுறதுனால பெரிய இஷ்யூ. இப்ப அவங்க உள்ள வந்தாச்சு, வந்து ரொம்ப காலம் தங்கிட்டாங்க, வெளியே வைக்கவும் முடியாது. ஓகேங்களா, அவன் இங்கே வாழ ஆரம்பிச்சிட்டான். ஓகே, இப்ப அதுதான் அங்க 2 பிரிவா பிரித்து சண்டை போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பிரச்சனை நடக்கும். ஒன்று. ரெண்டாவது, அங்க வந்து டெரரிசம் அதிகமா நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா வாழ முடியல, அவனால பக்கத்துல கண்ட்ரியை பார்த்தா சூப்பரா வாழ்ந்துட்டு இருக்கான், நம்ம வாழணும்னு சொல்லி டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் தான் ஈடுபடுவோம். ஓகே, மணி லாண்டரிங், ஹியூமன் டிராஃபிக்கிங், ஓகே, இது மாதிரி எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டிஸும் நடக்க ஆரம்பிக்கும். அப்ப எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா கொஞ்சம் நாம பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து தான் ஆகணும். ஓகேங்களா, இதுதான் ரியாலிட்டியான விஷயம். ஓகே, அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக், இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி கண்ட்ரி. ஏன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேஸ்மெண்ட் போட்டிருக்கோம் ஆப்கானிஸ்தான். இது எக்ஸாம்பிள் ஜெரான் இதெல்லாம் பார்த்துட்டோம். ஓகே, அண்ட் எனர்ஜி அப்படின்னு பார்த்தா இதை பார்த்தா தப்பி பைப் லைன் ப்ராஜெக்ட் நம்ம போட்டிருக்கோம். சென்ட்ரல் ஏஷியா லார்ஜ் டெபாசிட் ஆஃப் ஆயில் நேச்சுரல் கேஸ் சென்ட்ரல் ஏஷியா. தட் மீன்ஸ் உஸ்பெகிஸ்தான், தர்க்மெனிஸ்தான், துர்கிஸ்தான், ஓகேங்களா, தஜிகிஸ்தான், இங்கே இந்த ஸ்தான் கண்ட்ரிஸ்ல எல்லாத்துக்குமே பெரும்பாலும் நேச்சுரல் சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்கிறதுனால அங்கே லேண்ட் மாஸ் அந்த மாதிரி ஆயில் நேச்சுரல் கேஸ் அதிகமாக இருக்கு. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த மினரல் ரிசோர்ஸ் டெபாசிட் ஒர்த் $1 trillion அங்கே இருக்குது. யூஎஸ் ஜியாலஜிக்கல் சர்வே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கன்சர்வேட்டிவ் ஆஃப் 6 Indian companies led by Public Sector Steel Authority of India won 2011 bid. ஓகே, அதாவது மைனிங் பில்டிங். ஓகேவா, அந்த ஏலத்துல ப்ராவின்ஸ் ஆஃப் பமியன் அப்படின்ற இடத்த எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட இன்வெஸ்ட் அரௌண்ட் 2 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 13,057 crores லெவலுக்கு. ஸோ அதன் மூலியமா எனர்ஜி, ரா மெட்டீரியல், ஹை வேல்யூ மினரல் டெபாசிட் பண்ணப்பட்டிருக்கு. அதை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஆப்கானிஸ்தான் பார்டர்ஸ் வித் தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், ஈரான், டர்க்மெனிஸ்தான் வந்து இங்கிருந்து தான் எனர்ஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த கவுண்டர் இது முக்கியமாக இந்தியா, சைனா, பாகிஸ்தானுடைய ரொம்ப பவர். ஓகே, அவங்க நெருங்கி போறாங்க, அது நம்மளுக்கு ஆபத்து. அதை கவுண்டர் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆப்கானிஸ்தானோட நெருங்கி போயிட்டோம். ஓகே, அண்ட் டினைட் ஸ்ட்ராட்டஜிக் டெப்த் ஆஃப் பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தானுடைய தாக்கம், பாகிஸ்தானுடைய சப்போர்ட் ஆப்கானிஸ்தானுக்கு இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். And Pakistan Afghanistan border remaining active denies Pakistan the opportunity of positioning additional military capabilities along with borders with India. So பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பார்டர் அந்த அளவுக்கு பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு பிரச்சனை கொடுக்குது அப்படிங்கும்போது அங்க நம்ம உள்ள நுழையும் போது பாகிஸ்தான் கொஞ்சம் அடங்கி வாசிப்பான். ஓகேவா, இந்த மாதிரியான விஷயங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கா பார்த்துக்கணும். அண்ட் யூஎஸ்ஏ ஆப்கானிஸ்தான். யூஎஸ் இன்வைடட் ஆப்கானிஸ்தான், யூஎஸ் இன்வைட் பண்ணி 2001 after Bush administration accused the country's then Taliban government of sheltering Al-Qaeda. The Al-Qaeda leader Osama bin Laden, who masterminded the terrorist attack. அப்போ ஆப்கான் உள்ள போனாங்க, ஒசாமா பின் லேடன் அடிச்சாங்க, காலி பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து யூஎஸ் அங்கேயே இருந்துச்சு. ஓகே, இப்போதான் யூஎஸ் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. Taliban offered to hand over bin Laden for trial, but only a third country rather than directly to the US.
Washington refused the offer and launched air and ground attacks joined shortly thereafter US allies. ஓகே, அதாவது தலிபான் வந்து சரி ஓகே ஒசமா பின் நாங்கள் கொடுக்குறோம் ஆனால் டேரக்டா யூஎஸ்ல கொடுக்க மாட்டோம், ஒரு தேர்ட் கண்ட்ரி மத்தியஸ்தரா நிற்கணும், அவங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்னாங்க. பட் யூஎஸ் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கல. அதனால தலிபான் மீது டேரக்டா ஏர் ஸ்ட்ரைக் பண்ணி மொத்த பேரையும் காலி பண்ணாங்க. The attempt to stabilize the country enabled US exit as faltered, however, with the surges, counterinsurgency operations, economic projects making little headway. US took deployment to Afghanistan in 2010 கிட்டத்தட்ட 1,00,000 US soldiers ஆப்கானிஸ்தான் முகாமுக்கு பல வருஷமா இருந்தாங்க. ஓகேங்களா? And purpose of NATO intervention. NATO அப்படின்றது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், அதாவது அட்லாண்டிக் கண்ட்ரிஸ். ஓகே, அதாவது அட்லாண்டிக் ஓஷனை சுற்றி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே நார்த்ல. ஓகே, அதாவது நார்த் அமெரிக்கான்னு எடுத்துக்கோங்க, சவுத் அமெரிக்கான்னு எடுத்துக்கோங்க, இது ஆப்பிரிக்கா, இது யூகே, இது யூரோப்பு, இது இந்தியா. இந்த ஷேப்ல இருக்கிறது தான் அட்லாண்டிக் ஓஷன். இது அட்லாண்டிக் ஓஷன் இந்த ஷேப்ல இருக்கும். இப்போ இது நார்த் அட்லாண்டிக், இது சவுத் அட்லாண்டிக். இப்போ இப்படி எடுத்துக்கோங்க. இங்க இருக்கக்கூடிய பார்டர் கண்ட்ரிஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்காக ஒரு அமைப்பு உருவாக்கும் தான் நேட்டோ. அதே மாதிரி கீழே சீட்டோன்னு ஒன்று உருவாக்குனாங்க, பட் அது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. இது நேட்டோ, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? இந்த நோக்கம் என்னன்னா, இது வந்து ஒரு கவுண்டர் இன்சர்ஜென்சி. இந்த டீம் நேட்டோ படை உள்ள இறங்குச்சு அப்படின்னா மொத்தத்தையும் அடிச்சு விட்டுருவாங்க. ஓகேங்களா? அதுதான் அந்த டீம். அது வந்து அந்த கண்ட்ரிஸ் எல்லா கண்ட்ரிஸோடைய டாப் கொஞ்சம் என்ன சொல்றது, மிலிட்ரி ஃபோர்ஸ், ஆர்மி ஃபோர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பயங்கரமா ட்ரைனிங் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஓகே, அதான் நேட்டோ. ஸோ அவங்க அந்த பர்பஸ் ஆஃப் நேட்டோ இன்டர்வென்ஷன் வந்துட்டு டிஃபீட் அல்கொய்தாவுக்கு டிஃபீட் பண்ணும், ரிமூவ் தலிபான பவர்ஸ் ரிமூவ் பண்ணும், கிரியேட் வயபிள் டெமோக்ராட்டிக் ஸ்டேட்டை உண்டாக்கும் அப்படின்றதுக்காக. NATO state in Afghanistan 13 years இருந்திருக்காங்க. 2001 2014 வரைக்கும் ஆப்கானிஸ்தானுக்கு தலிபான கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு. ஜோ பைடன் காலகட்டத்தில் 2021 தான் என்ன பண்ணிட்டாங்க, வித்ரா பண்ணிட்டாங்க all its troops from Afghanistan. After 2 decades of military presence in the region was met with uncertainty, questions about the fate of Afghanistan of the country and continued presence of Taliban and American military pull out region. வெளியே வந்ததுக்கு 15 வருஷத்துக்கு அந்த காலகட்டத்துக்கு அப்புறமா தலிபான் மறுபடியும் வந்து கூட்டாச்சு. The conflict in Afghanistan is the longest US history. It killed tens of thousands of Afghan civilians and more than 2,400 American soldiers. Okay, மாத்தி ஆக்கிட்டாங்க. And despite US-led war on terror, Taliban survived because of the support strategy depth they have received a neighboring Pakistan. என்னதான் US வந்து சண்டை போட்டாலும் பாகிஸ்தான் கிட்ட இருந்த சப்போர்ட் தலிபானுக்கு வந்துருச்சு, பாகிஸ்தான் கிட்ட இருந்த சப்போர்ட் சைனாக்கு வந்துருச்சு, சைனால இருந்து சப்போர்ட் பாகிஸ்தானுக்கு வந்துருச்சு. இது ஒரு பெரிய செயின் லிங்க் மாதிரி. இப்படி பண்ணதுனால முடிஞ்ச அளவுக்கு தாலிபான்ஸும் தாக்கு பிடிச்சிருக்காங்க. இப்படி இந்த தலிபான் அண்ட் நேஷனல் பில்டிங் பார்ட் ஆஃப் நியோ கன்சர்வேட்டிவ் ஐடியாலஜி, ப்ரொமோஷன் ஆஃப் டெமோக்ரஸின்றது உருவாக ஆரம்பிச்சது. ஓகே, பட் ஆஃப் தி யூஎஸ் விச் ஆர் எவிடென்ஷியலி ஃபெயில்ட். இதை நினைச்சாங்க இந்த மாதிரி கொண்டு போய் டெமோக்ரஸி கொண்டு போகணும். கொஞ்ச காலம் யூஎஸ் போனதுக்கு டெமோக்ரஸியை தலிபான் ரூல், தலிபான் இல்லாமல் ஆப்கானிஸ்தான் ரூல் ஆச்சு, பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் செட்ட குடும்ப ரூல் ஆச்சு. பட் அகெயின் தலிபான் போர்ஸை கொண்டு வந்து கேப்சர் பண்ணாங்க. So what is Taliban? Taliban means students அப்படின்னு அர்த்தம். In Pashtuan language, இது ஆப்கானிய லாங்குவேஜ், இந்தோ-இரானியன் லாங்குவேஜ் ஃபேமிலி. ஓகேங்களா? which includes Pashto அப்படின்னு சொல்லலாம். is spoken Afghanistan, Pakistan, Iran. இந்த லாங்குவேஜ் அங்கெல்லாம் பேசப்படுது. Taliban is a group of radical Sunni fundamentalists. Okay, அதாவது Sunni Islamists, அதாவது ஆர்த்தோடாக்ஸ் இஸ்லாமிஸ்ட். ஆர்த்தோடாக்ஸ் இதுவும் நீங்க மெடிவல் ஹிஸ்டரியில ஏன்ஷியன்ட்ல படிச்சிருக்கீங்க, மெடிவல்ல படிச்சிருக்கீங்க. மெடிவல் ஹிஸ்டரியில அரப் கன்கொஸ்ட் இந்தியா, அரபியர்கள் எப்படி உள்ள வந்தாங்க அப்படிங்கிறதுல படிச்சிருக்கீங்க. ஹிஸ்டரி எடுத்திருந்தா, அப்படி எடுக்கலைன்னா இனிமே படிச்சிருக்கீங்க. ஓகே, சன்னி ஃபண்டமெண்டலிஸ்ட். ஓகே, ஏன்னா நான் அது எடுத்தேன்னா இப்போ கொஞ்சம் பெரிய டாபிக்கா போகும், அதனால சொல்லலை. 2 விதமான இஸ்லாம், ஒன்று சன்னி இஸ்லாம், இன்னொன்று ஷியா இஸ்லாம். ஞாபகம் வச்சுங்க, சன்னி இஸ்லாம் ஆர்த்தோடாக்ஸ், ஷியா இஸ்லாம் கொஞ்சம் லிபரல். ஓகே, அப்படின்னு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஓகே, ஸோ மிலிட்ரி ஆர்கனைசேஷன் கம்ப்ளீட் ஆகிட்டு வருது தலிபான்றது. அப்ரைசிங் அகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தானை வெளியே
இண்டிபெண்ட் ஆக்கணும், ரிலிஜியஸ் ஆஸ்பெக்ட்ல ரூல் பண்ணணும் அப்படின்னு தான் இவங்களோட நோக்கம். இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயுதம் ஏந்தி போராடக்கூடிய ஒரு குழு. தலிபான் ஃபர்ஸ்ட் அப்பியர் இந்த நார்த் பாகிஸ்தான் இருந்தாங்க, அதான் நார்த் தலிபான் சொல்றோம். ஏர்லி 1990s ஆஃப்டர் சோவியட் ட்ரூப்ஸ் டிபார்ச்சர் ஃப்ரம் தி ஆப்கானிஸ்தான், அவங்க போனதுக்கு அப்புறமா. The Heart of Asia Conference. Heart of Asia Istanbul Process Law, founded on the November 2nd, 2011, Istanbul, Turkey. Heart of Asia provides platform sincere results-oriented regional cooperation கொண்டு வரது தான் இதோடைய நோக்கம். Address the shared challenges in the interest of Afghanistan, neighbors, regional partners. 14 participation countries are participating in the Heart of Asia Conference. 17 supporting countries, 13 supporting regional international countries. So there are நோக்கம் என்ன? Political confrontation, அதாவது சப்போர்ட் இருக்கணும், பொலிட்டிக்கல் ஏதாவது டவுட்ஸ் சப்போர்ட் இதெல்லாம். கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ், இரண்டு கண்ட்ரிஸ்குள்ள ஒரு சீக்கிரசி, இரண்டு கண்ட்ரிஸ்குள்ள முக்கியமான விஷயங்களை மெயின்டைன் பண்ணணும். கோஆப்ரேஷன், பிராந்திய கண்ட்ரிஸ் சொல்லலாம், பக்கத்தில் இருக்க கண்ட்ரிஸ்க்கு சப்போர்ட் பண்ணிக்கணும், இதுதான் அதோட நோக்கம். இந்தியாவில் இருக்க கண்ட்ரி ஃபார் ட்ரேடு, காமர்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணணும். அது மூலமா இந்தியா ஹோஸ்ட் 6th ஹோஸ்ட் 2016 அம்ரித்சர்ல நாம நடத்தணும். ஓகே, அந்த மீட்டிங், அந்த கான்ஃபரன்ஸ். அண்ட் டான்ஜபிள் மெக்கானிசம் டெலிவரி பீஸ், நோக்கம் 2011ல நாம வந்து பார்த்தோம்னா ஒரு டான்ஜபிள் மெக்கானிசம் டெலிவரி பீஸ், அமைதியை கொண்டு போகிறதுக்கான சப்போர்ட் பண்ணும். ஆப்கானிஸ்தான் பிரசிடென்ட் கஷப் பசானி 5th AOC, ஓகே, அதாவது HOAC, Heart of Asia Conference, இஸ்லாமாபாத்ல பாகிஸ்தான் வாஸ் இன் ஸ்டேட் ஆஃப் அன்டிக்ளேர்டு வார் அகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான், மேஜர் ட்ரஸ்ட் டெபிசிட். அது பாகிஸ்தான் எப்பவுமே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு கண்ட்ரியா இருக்கிறதுக்கு காரணம் ஒரு அன்டிக்ளேர்டு வார். ஓகே, வார்னே சொல்லாம சரணா ஐ மீன் அன்டிக்ளேர்டு வார்னா ஒரு வார்க்கான முகாந்திரமே எதுவுமே இல்லாம சும்மா ஆப்கானிஸ்தான் மேல பாகிஸ்தான் ஒரு சின்ன தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கு. அதனால அவங்க எப்பவுமே நம்ப முடியாது, ஒரு ட்ரஸ்ட் அப்படின்றது அவங்க மேல கிடையவே கிடையாது, அவங்க நம்பவே கூடாது அப்படின்றத வலியுறுத்திருக்காங்க. இந்த ஆர்கனைசேஷன் ஆஃப்டர் தலிபான் டேக் ஓவர், தலிபான் ஆப்கானிஸ்தான் இப்போ பிரசண்டா தலிபான் தான் ரூல் பண்றாங்க. எடுத்ததுக்கு அப்புறமா எப்படி இருக்கு? ஜோ பைடனும் கிளம்பியாச்சு, பிரசிடென்ட் சொன்னா மொத்த ட்ரூப்ஸும் வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. 2018ல ஓகே கம்ப்ளீட். 2021ல ஜோ பைடன் கம்ப்ளீட்டா வெளியே போயிட்டாங்க. ஓகே, 2001ல 2014 வரைக்கும் போர்ஸ் இருந்துச்சு, நேட்டோ போர்ஸ். அதுக்கப்புறமா ஆப்கானிஸ்தான் யூஎஸ் பார்த்துட்டு 2021ல கம்ப்ளீட்டா வெளியே போயிட்டாங்க. Withdrawal all its troops. Outcome, India stands on India Afghanistan relations கொஞ்சம் அதிகமா இந்தியா ஃபாலோ கொண்டு போகணும்னு முடிவு பண்ணாங்க. அப்போ இந்தியா ஜீரோ டாலரன்ஸ் பாலிசி, அதாவது டெரரிசம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது. பீஸ் ப்ராசஸ், ஆப்கானிஸ்தான்ல பீஸ் கொண்டு வரதுக்கு சப்போர்ட் பண்றோம். இந்தியா வாண்ட்ஸ் யூஎன் டு பிளே ஸ்ட்ராங் பார்ட் பிரிங்கிங் அபவுட் பீஸ். இப்போ தலிபான் இருக்கிறனால கொடுங்கோல் ஆட்சியா போகுது. ஸோ இந்தியாவோட ஸ்டாண்ட் என்னன்னா ஆப்கானிஸ்தான் சப்போர்ட் பண்ணி யூஎன் வந்து இது கொஞ்சம் பார்க்கணும் என்ன ஏதுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. And India chats the Pakistan for supporting terrorist organism by imposing Taliban. India என்ன சொல்லுது, பாகிஸ்தான் தான் தலிபானுக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட் பண்ணி ஆப்கானிஸ்தானை கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு அப்படின்றது. And Taliban 2021 appears to be more liberal and mature than previous generation. ஆனா இப்போ வந்து தலிபான் கம்பேர் பண்ணும்போது அப்போ இருக்க தலிபானோட இப்போ கொஞ்சம் மெச்சூர்டா, கொஞ்சம் ப்ராப்பரான அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல நடக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஹமீத் கர்சாய், the former president of Afghanistan, is now in discussion with the Taliban. More diverse alliance including some previous Afghan leaders, the subject of ongoing negotiations கூட பேசிட்டு தான் இருக்காங்க. இந்தியா ஆப்கானிஸ்தான் சேலஞ்சஸ் என்ன, டெரரிஸ்ட் பிரச்சனை இருக்குது, அதை சார்ட் அவுட் பண்ணணும். ட்ரக் டிராஃபிக்கிங் பிரச்சனை இருக்குது, அதை சார்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா பஞ்சாப் வழியா உள்ள வந்துருவாங்க. அண்ட் நான் டெமோக்ராட்டிக் ரிஜியம், இப்போ ரிலேஷன் வித் நான் டெமோக்ராட்டிக், தலிபான் டுக் ஓவர் எடுத்ததுக்கு அப்புறம் டெமோக்ராட்டிக் இல்லைங்க, ஏன்னா அது ஃபுல்லா சர்வாதிகாரமாக தான் போயிட்டு இருக்குது. மொனார்க்கியா தான் போது, டெமோக்ரஸியா இல்லை. அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். எப்படி இந்தியா சப்போர்ட் பண்ணணும், எப்படி வந்து இந்தியா மற்ற ஃபங்க்ஷன் ஒர்க் எல்லாத்தையும் செய்யும், அது ஒரு கொஸ்டின் மார்க். பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி, ஏன்னா ஆப்கானிஸ்தான் தலிபான் ரூல் பண்றதுனால, பாகிஸ்தான் சப்போர்ட் பண்றதுனால பொலிட்டிக்கலா நம்மளால நம்பவும் முடியாது அந்த கண்ட்ரியை. ப்ராக்சி வார் பை பாகிஸ்தான். இப்போ இன்டைரக்டா பாகிஸ்தான் தலிபானை தூண்டி விட்டு தான் இந்தியாவோட சப்போர்ட் சண்டைகள் நிற்குது. ஓகே, அப்போ ஒரு ப்ராக்சி வாரா பாகிஸ்தான் இதை வந்து யூஸ் பண்ணுது. அப்போ இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங்கா இருக்கு, எப்படி ஆப்கானிஸ்தான் இப்போ நம்ம பிலீவ் பண்றது. ஓகே, இதெல்லாம் பிரச்சனை. ஓகே, தட்ஸ் இட். இதோட இந்தியன் நெய்பரிங் கண்ட்ரிஸ் ரிலேஷன்ஷிப் முடியுது. ஓகேங்களா, இதோட நம்ம நெய்பரிங் கண்ட்ரிஸ் முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகுது, ஐ மீன் அடுத்த வீக்கு G7, G8, G20. ஸோ கொஞ்சம் ஃபியூ கண்ட்ரிஸ் பார்க்கணும். ஒன்ஸ் இதெல்லாம் முடிச்சிட்டோம்னா
கம்ப்ளீட்டா நம்ம வந்து இந்தியா நெய்பரிங் கண்ட்ரிஸ், அப்போ இந்தியா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ், ஓகே, முக்கியமான ஆர்கனைசேஷன் கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஸோ நம்ம கான்செப்ட் ஓரியன்டா நம்ம கம்ப்ளீட் டெப்த் இல்லை, 80% அளவுக்கு நம்ம மேஜர் பாயிண்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்க ஒவ்வொரு கண்ட்ரிஸோடையும் என்னென்ன இந்தியாவோட லிங்க்ல நியூஸ் பேப்பர்ஸ்ல வருதோ அதெல்லாம் படிக்கும்போது இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே, என்ன சொல்ல வராங்க அப்படின்றது உங்களுக்கு கேட்டுட்டா முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வீக் ஒன்று ஐஆர் இருக்கும், இல்லைன்னா சயின்ஸ் அண்ட் டெக் இருக்கும். சயின்ஸ் அண்ட் டெக் இருந்தால் நம்ம லாஸ்ட்டாக செல் டிவிஷன் ஸ்டார்ட் பண்ணோம், அதை கண்டினியூ பண்ணுவோம். ஐஆராக இருந்தால் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸாக இருந்தால் G7 கண்ட்ரிஸை ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? பட் செக் பண்ணிக்கோங்க இந்தியா பாகிஸ்தான் எடுத்திருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு ரெக்கார்டிங் பார்க்க முடியல. அது எடுத்திருந்தா நெக்ஸ்ட் கிளாஸ் சயின்ஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஐஆராக இருந்தால் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்க. பாகிஸ்தான் முடிச்சுட்டு G7 ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை பாகிஸ்தான் எடுத்துட்டோம் அப்படின்னா G7 கண்ட்ரிஸ் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? Yes, sir. Okay then. So நம்ம முடிச்சுக்கலாம். Wind up பண்ணிக்கலாம். Okay? Fine. Thank you all. Thank you, sir. Okay. Thank you. Okay. Thank you, sir.